வலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றி மழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாரடி சென்னி சேர்த்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மேகலால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக சைவத் திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை கூறும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த உரையை கேட்க இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, சென்ற வகுப்பிலே திருக்கூட்ட சிறப்பு என்ற அந்த பகுதியை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பக்கத்தினுடைய குறிப்பு முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்தவர்கள் வைத்திருப்பீங்க, வராதவர்களுக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பக்கம் 25 அதில் திருக்கூட்டத்தினுடைய சிறப்பு சொல்கிறார். முக்கியமாக அடியார் பெருமக்கள் அடியாருடைய திருக்கூட்டத்திற்கெல்லாம் இது பொருந்தினாலும் சிறப்பாக தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தினுடைய அந்த அடியார்கள் அவங்களுடைய அந்த திருக்கூட்டத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கிறாங்க அவங்க என்று பாடுவதுதான் இந்த பகுதி. அதில் நாம் 9 பாடல்களை பார்த்தோம். 9வது பாடல் அவருடைய வீரம், அவங்களுடைய வீரத்தை என்னால் சொல்லவும் முடியுமோ அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அடியார் பெருமக்கள் அவர்கள் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் என்று சொல்லி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொன்னார். நான் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டேன் அவசரமாக. அப்புறம் சக்தியை நான் ஒன்று சொன்னார், மாமா ஒன்று சொல்லுவார்ரா, அதை கூட சொல்லுவேன்னு நினச்சேன் அப்படின்னாரு. என்னன்னா, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு சொன்னால் வீடு பேற்றை கூட பெருமானிடத்தில் வீடு பேர் வேண்டாம் என்று சொல்லுவாங்க அவங்க. அதான் வீடும் வேண்டா அப்படின்னு. வேண்டா என்று சொன்னால் எனக்கு வேண்டாம் என்று அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல வீடும் வேண்டா என்று சொன்னால் வீடு பேற்றை கூட பெருமானிடத்தில் வேண்ட மாட்டார்கள் என்று அர்த்தம். வழிபடும் பொழுது பெருமானே எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று எப்படி கேட்காம இருக்கிறாங்களோ அதுபோல வீடு பேர் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை விட்டுட்டு வீடு பேர் வேணாம் சாமி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வழிபாடு செய்து கொண்டே இருப்பார்களே தவிர இது வேணும் இது வேண்டாம் என்று அவர்களுக்கு கிடையாது. அதுதான் ரொம்ப அருமையாக மாணிக்க வாசகர் பாடினார் திருவாசகத்தில். வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எனக்கு என்ன வேணுன்றது பெருமானே, எல்லாமே வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு பாடினார்னு பார்க்கும். அதுதானே தவிர அவர்களுக்கு வீடு பேரே வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பெருமான் நிச்சயம் அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருவார். அதை கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அவ்வளோ பெருந்தன்மை உடையவர்கள் அடியார்கள்னு பார்க்கிறோம். அப்படி ஒரு நிலையில் இருப்பவர்களால் தான் ஓட்டையும் செம்பனையும் ஒன்றா பார்க்க முடியும். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் என்று அவர் சொன்னார்னு பார்க்கிறோம். அதில் 10வது பாடல் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் பக்கம் 25. வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார் தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் எண்ணறிந்து ஏத்துகேன் என்று சொல்கிறார். சேக்கிழாருடைய அந்த பணிவு தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி சேக்கிழார் சாதாரண ஆள் கிடையாது, சோழ நாட்டினுடைய அமைச்சர். இன்றைய நிலைமையில் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட, உள்ள முன்னாள் கவுன்சிலராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு மிடுக்கு இருக்கிறது, ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறார்கள்னு பார்க்கிறோம். சோழ நாடு எவ்வளோ பெரிய அவருடைய ஆட்சி, அதில் முதலமைச்சராக இருக்கிறார்னு சொன்னால் எவ்வளோ பணிவாக சொல்கிறார். அடியாருடைய புகழை வாழ்த்தக்கூடிய யான் என்ன சொல்லி நான் அவங்களை புகழ்வது? எண்ணறிந்து ஏத்துகேன்
எப்படி நான் உங்களை சொல்ல போறேன்னு தெரியலையே என்று அவருடைய பணிவினால் சொல்கிறார். சொல்லும் பொழுது அவங்களுடைய தன்மையெல்லாம் முன்ன சொன்னார். பெருசா அவங்கெல்லாம் ஒன்றும் ஆடையெல்லாம் அணிய மாட்டாங்க, கந்தை தான். அந்த கந்தை என்பது கூட நம்ம சொன்னோம். புதுசா வந்து ஒரு துண்டு வாங்கி கொண்டு அணிவது கிடையாது, பல கிழிந்த துண்டெல்லாம் எல்லாம் சேர்த்து தான். அதுதான் ஐயா கூட சொன்னார், இந்த சமையலில் கூட வந்து கந்த துணி எடுத்துட்டு வாங்குவாங்க, இந்த கறி துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ நிறைய அதை கிழிச்சு கிழித்து பயன்படுத்துறதுனால அந்த சொல்லுவாங்கன்னு சொன்னார். அப்படி ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்னு பார்க்கிறோம். அதை தான் இந்த பாட்டில் சொல்லும் பொழுது வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். அவளுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. அதுதான் அருமையான ஒரு மேற்கோள் சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த சாக்கிய நாயனார் அவர் வந்து அதாவது பௌத்த சமயத்தை தழுவி இருந்தாலும், வேறு சமயம்தான், வேற்று சமயத்தில் இருந்தாலும் பெருமான் அந்த உடையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு தான் சேக்கிழார் சொல்லும் பொழுது அவருடைய கொள்கை என்னன்றது தான் வந்து பார்க்குறான். என்ன அவருடைய எண்ணம், கல் எடுத்து போட்டால் சிவனை வந்து பிடிக்காம அவர் வந்து போடல, ஏதோ பெருமான் நமக்கு இதை செய்ய சொல்கிறான் என்பது போல தான் அவர் போடுறார். அதனால தான் எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தால் மறவாமை பொருள். கல்லெடுத்து எறிந்தாலும் கூட வந்து மறந்துட்ட உடனே வந்து வராரு இல்லையா, மறுபடியும் வந்து அந்த அன்பு தான் பெருமான் வந்து எதிர்நோக்குறான். அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குது என்று தான். அதைத்தான் அருமையான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு சிவப்பிரகாசர் நன்னெறியில் வந்து சொல்றார். என்ன சொல்றார்? கடுமையான சொல் சொல்றாங்க சில பேர், இனிமையான சொல் சில பேர் பேசுறாங்க. உங்களுடைய நன்மை கருதி கடுமையான சொல் சொன்னா அது தவறில்லை அப்படின்றார். வள்ளுவர் கூட என்ன பண்றார், இனியவை கூறல்னு சொல்றார், இன்னா செய்யாமைன்னு சொல்றார். அப்போ வந்து நம்ம கடுமையான மொழி சொல்லலாமா? பொதுவாகவே அறிவுரை சொன்னாவே கடுமையாக சொல்வது போல தான் இருக்கும். ஆனால் அறிவுரையை கடுமையாக கூட சொல்லலாம் அப்படின்றார். அதுதான் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் சிவப்பிரகாசர், மாசற்ற நெஞ்சினார் வன்சொல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு, ஏனைய பேசுற்றார் சொற்கள் எல்லாம் பிரிதென்க அப்படின்றார். சொல்லிட்டு ஈசர்க்கு நல்லோன் எரிசிலையோ ஒன் கருப்பு வில்லோன் மலரோ விருப்பு அப்படின்னு சொல்றார். என்னன்னா, குற்றமற்ற நெஞ்சுடையவர்களாக இருந்து இவன் வந்து நல்ல கதி பெற வேண்டும். இப்போ பெற்றோர்கள் வந்து திட்டுறாங்க, இல்லை ஆசிரியர்கள் ஏதோ கடுமையாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ சொல்ல முடியலன்னு பார்க்குறோம். சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு சிக்கலாக போயிடும். பெற்றோர்களே சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய நன்மை கருதி சொன்னால் அது நல்லதுன்றாங்க. அதுவே சில பேர் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, மனசுக்குள்ளே வந்து இது இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வஞ்சம் வைத்திருந்தால் அது இனிமையான சொல்லா அப்படின்றார். இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறார், சிவபெருமானிடத்திலே சாக்கிய நாயனார் என்ன பண்ணார், கல்லு தான் எறிந்தார், அதை பெருமான் ஏற்றுப்பானா? இல்லை மன்மதன் என்ன பண்ணான், பெருமான் மேலே அம்பு போட்டான். அது என்ன அவனுடைய அம்புன்னு சொன்னால் மலர்களான அம்பு தான். எது பெருமானுக்கு விருப்பம், மன்மதன் எறிந்த அந்த மலர்களை விருப்பமா, சாக்கிய நாயனார் எறிந்த அந்த கல் விருப்பமானு சொன்னால் அந்த நோக்கம்தான், அவருடைய அன்பை தான் பெருமான் பார்ப்பது போல குற்றமற்ற நெஞ்சா இருக்கிறாங்க இல்லையா, அவர் சொல்லக்கூடிய கடுமையான மொழி. அதனால தான் இதெல்லாம் நேற்று பேசும்பொழுது கூட ஒரு இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. மன்னர்களுக்கு கூட சொல்லும் பொழுது செங்கடுமொழின்னு சொல்லுவாங்க, செவியறி உரு அப்படின்னு ஒரு துறையே இருக்கு. கடுமையாக சொல்லலாம், அறத்து சொல்லும் பொழுது கடுமையாக சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சொல்லக்கூடிய செய்தி. இந்த வேண்டுமாறு விருப்புறு வேடர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து என்ன அவங்களுக்கு தோணுதோ, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் என்பது போல இருக்கிறாங்க. அவ யார் என்று சொன்னால் தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள். தாண்டவ பெருமான் சொல்றார், நடராஜ பெருமானுடைய அந்த திருக்கூத்து நமக்கு தெரியும், அதனுடைய தத்துவங்கள்லாம் உண்மை விளக்கத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஞான நடனம், ஊன நடனம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நமக்கெல்லாம் தெரிந்த பாட்டான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை தரிசனம் சொல்லும் பொழுது, 5 பேரையும் கண்களை கொள்ள சொல்லும் பொழுது, தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அது ஒரு ஒப்பற்ற கூத்து, யாராலையும் வந்து அப்படி ஆட முடியாது என்று சொல்லி, ஏன்னா அவர் ஆடுவது போல இருந்தாலும் ஐந்தொழில் செய்கிறார்னு பார்க்கிறோம். உயிர்களுக்கு வந்து இன்பத்தை தருகிறார். ஞானசம்பந்த பெருமான் தரிசனம் செய்வதுதான் என்ன சொல்றார் சேக்கிழார் பெருமான், ஐம்புலன்களும் வந்து கண்டு இன்புறுவதற்கு ஏற்ற வகையில் பெருமான் வந்து அங்கே ஆடுகிறார். ஒரு பேரின்பத்தை வந்து ஐம்புலன்கள் மூலமாகவே வந்து தருகிறார்னு சொன்னால்
எப்படி சுந்தரருக்கு மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம், பேரின்பம் என்பது முக்தியில போய் கிடைக்க வேண்டியதில்லை, பெருமானே உன்னை பார்த்தாலே போதும், நடராஜ பெருமானை பார்த்தாலே அந்த இன்பம் வருது என்பது போல ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த புராணத்திலும் குறிப்பாக சேக்கிழார் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற கூத்து, அதுதான் தனிப்பெரும் கூத்துன்னு சொன்னார். அப்படி ஆடக்கூடிய தாண்டவ பெருமான் அவர் ஆடுவது தனிப்பெரும் கூத்துன்னு சொன்னா, அவருடைய தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா தனித்தொண்டர்கள் என்று சொன்னால் ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த சிவபக்தியினுடைய உரைப்பு. அப்பர் சொல்வது போல ஏன் தனித்தொண்டர்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களெல்லாம் பெருமானை தவிர வேற யாரையும் தலைவனாக எண்ணாமல் சிவனே பரம்பொருள் என்று வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இப்போ மற்ற தெய்வத்தெல்லாம் வழிபடலாமா, வழிபடக்கூடாதா? திருமூலரே என்ன சொல்றார்? அயனோடு மால் நமக்கு அந்நியமில்லை என்று சொல்றார். ஞானசம்பந்த பெருமானே ஆவடுதுறை பதிகத்தில் சொல்லும் பொழுது அண்ணலும் அளப்பரிதாயவனே அண்ணல்னு சொல்லி சொல்றார். அப்போ வழிபடலாமா என்று சொன்னால் தாராளமாக வழிபடலாம், பரம்பொருளாக வழிபடக்கூடாது என்று தான் சொல்கிறார்கள். அழகா சொன்னார் அப்பரடிகள், பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. அது ஏன் அப்படி சொன்னார்னு சொன்னால் எல்லாராலையும் முடியாது அது. அதனால யார் அப்படி இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் பெருந்துணையாக பெருமான் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்கூட்டத்தினுடைய அடியார்கள். அதனால அவர்கள்லாம் யாருன்னு சொன்னால் தனித்தொண்டர்கள் என்று சொல்றார். அப்புறம் அவர்கள் எப்படிப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய புகழ் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீண்ட புகழா இருக்குது, தொன்மையான புகழாக இருக்கிறது அவருடைய புகழ் என்று சொல்லி இதெல்லாம் பெருமானுக்கு சொல்ற மாதிரி. பெருமானுக்கு சொல்வது அப்படியே அடியார்களுக்கு சொல்றார். பெருமானை சொல்லும் பொழுது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே என்று அவனுடைய தன்மை சொல்றாங்க. அதே மாதிரி இவருடைய புகழ் எப்படி இருக்குன்னு சொன்னா நீண்ட புகழாக இருக்கிறது, தொல்புகழாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் எண்ணறிந்து ஏத்துகேன். இங்க திருக்கூட்ட சிறப்பில் சொல்ல போறார். இன்னும் அடியாருடைய புகழெல்லாம் சொல்ல போறார். அடுத்து தடுத்தாடு கொண்ட புராணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பு கொடுப்பாங்க இது முடிந்த உடனே. அடுத்து தொடர்ந்து அடியாருடைய வரலாறு சொல்ல போறார் இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய நான் சேக்கிழா பெருமான் எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியலையே என்று அவருடைய அந்த பணிவினால் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வாழ்த்துகேன் அப்படின்னு சொல்றது நான் வாழ்த்துறேன் என்று அர்த்தம் கிடையாது. வாழ்த்துகேன் என்று சொன்னால் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த வாழ்த்தும் தொழிலை செய்வதனால் வாழ்த்துகேன் என்பது சேக்கிழாரை குறிப்பது. வாழ்த்துகேன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய நான் என்று அர்த்தம். அதுதான் வினையால் அணையும் பெயர். தனித்தொண்டர்கள் என்று சொன்னால் தனிப்பெருமை வாய்ந்தவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பெருமை இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதுவும் திருவாரூர்ல ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க தேவாசிரிய மண்டபத்தில். அதனால தான் அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது இல்லையா விரண்மெண்ட நாயனார்னால். அதனால் அவர்கள் ஒப்பற்று தனித்தொண்டர்களாக இருக்கிறார்கள்னு பார்க்கும். 11வது பாடல். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆளாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம். இந்த அடியார் பெருமக்கனுடைய திருக்கூட்டத்தினை நான் சொல்லலை, என்னுடைய கருத்தா சொல்லலை. எப்படி திருப்பல்லாண்டில் சொல்லும் பொழுது வழி வழி ஆளாய் என்று சொல்றாங்களோ அதுபோல வழியடிமையாக நான் சொல்றேன், நான் சொல்லலைன்னு சொல்றாங்க. அது அடியார் பெருமக்களே அப்படி இருக்குது. ஐயா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, பேராசிரியர் சொல்லும் பொழுது ஏன் பித்தா பிறைசூடின்னு பாடணும் அவர்னு சொன்னா, பித்தா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடி எடுத்து கொடுக்கிறார். அடுத்து அவர் பாடும் பொழுது வேற எதனா பாடலாம், பிறைசூடி என்று பாடுகிறார் என்று சொன்னால் பெருமானுக்கு அனைவரும் அறியும் வகையிலே பித்தான் அடி எடுத்து கொடுத்துட்டு பிறைசூடி என்று உள்ளிருந்து எடுத்து கொடுக்கிறார் பெருமான். ஏன்னா ஞானசம்பந்தருடைய வாக்கு அல்லவா அது. எருக்கர்த்தம் புலியூர்ல பாடுகிறார், அது நிறைய ஐயா சொல்லியிருக்கிறாங்க. விண்ணோர் பெருமானே விகிருதா விடை ஊர்தி பெண்ணானலியாகும் பித்தா பிறைசூடி என்று ஞானசம்பந்தர் பாடுறார். அவருடைய அந்த வரிய இலக்கணத்தில் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா முன்னோர் நூலின் முடிவு ஒருங்குத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூலாகும் எல்லாம் சொல்லும் பொழுது வழிநூல் சார்பு நூல்லாம் சேர்வங்க என்ன செய்வாங்களாம், அதாவது அவருடைய முன்னோருடைய மொழியை பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கு
அந்த வாக்கையே அப்படியே எடுத்து சொல்லுவாங்க என்று சொல்றார். இப்போ தொல்காப்பியத்தில் கூட பல இடங்களில் சொல்லும்பொழுது என்மனார் புலவர் என்மனார் புலவர் முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்றாங்க இல்லையா, அதுபோல கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த பொன் போன்ற வார்த்தைகளை பின்னாடி இருக்கக்கூடியவங்க மறுபடியும் எடுத்து பயன்படுத்துவார்கள் என்று இலக்கணமே உண்டு. அதுபோல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்க பாடும் பொழுது நீ பாடுறன்னு நினைச்சுக்காத, உனக்கு முன்னாடி ஞான சம்பந்தர்லாம் இருந்திருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் நீ வழியடியான் என்பது போல பெருமான் எடுத்து கொடுத்தான்னு சொல்றார். அப்ப அவர்களுக்கே அப்படின்னு சொன்னா சேக்கிழார் பெருமான் இன்னும் அவருக்கு பணிவோடு அவர் என்ன சொல்றார், இவருடைய வரலாற்றெல்லாம் நாம் பாடல, தொகையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்துட்டார். ஏன்னா நூலுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கு. திருத்தொண்டர் தொகையில் எப்படி அவர் அந்த முறை சொல்றாரோ அதே முறையில தான் திருத்தொண்டர் புராணத்தில் அவர் சொல்ல போறார். அதனால தான் கூட்டத்தை, அந்த திருக்கூட்டத்தை ஆளாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் எப்படி வந்து சொன்னாரோ அதே மாதிரி தான் நான் வந்து சொல்ல போறேன், உரை செய்வாம் என்று சொல்றார். அந்த மாதவம் என்று சொன்னால் பெரிய தவம், பெரிய தவமுடையவர்களால் தான் இந்த திருக்கூட்டத்தில் வந்து இருக்க முடியும். பொதுவாக சைவத்துக்கே சொல்லுவாங்க, சித்தியாரில் அது சொன்னாங்க, நான் அது எங்கே சொன்னேன்னு தெரியல. தவம் என்று சொன்னால் முதல்ல நமக்கு ஒரு தவம் இருக்கணும், இன்னொன்று பெற்றோர்கள் வந்து தவம் செய்திருக்கணும், நல்ல நம்ம சமயத்திலே வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கணும்னு சொன்னால் தந்தை தாய் வந்து தவம் செய்திருக்கணும். ஏன்னா ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சொல்கிறார், சுந்தரருக்கு இப்போ தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்ல போகிறார். ஒருவேளை அதில் தான் எழுதுனான்னு தெரியல. ஆமாம், அந்த குறிப்பு வரும்பொழுது நம்ம அதை விரிவாக பார்ப்போம். அதுதான் வந்து தவம், மாதவம் என்று சொல்கிறார். ஔவையார் சொல்கிறாங்க இல்லையா, தவம்னு சொன்னால் இப்போ எந்த தெய்வத்தை நோக்கி செய்தாலும் அது தவம் தானே. இப்போ நம்ம மட்டும்தான் சைவத்தில் இருக்கிறவங்க தான் வந்து தவம் செய்கிறாங்களா, ஏதோ ஒரு பெருமானுக்கு யாருக்கோ வந்து வேறு தெய்வத்திற்கு கூட அவர்கள் தன்னால் முடிந்ததை நோற்று செய்கிறார்கள் சொன்னால் அது தவம் தானே என்று சொன்னால், ஔவையார் சொல்கிறாங்க, சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு, சிவபெருமானை இடைவிடாது நினைத்து செய்வதுதான் அதெல்லாம் தவம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சேக்கிழார் பெருமான் சொன்னார் ஞானசம்பந்தருடைய அவதாரத்திலே, மற்றைய நெறி எல்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஏன், அதாவது ஒரு புரிதல் வந்து என்னன்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லும் பொழுது நுட்பமாக புரிந்து கொள்ளணும். இப்போது இதை நம்ம சொல்கிறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் சமயத்தினுடைய பெருமையை சொல்கிறீங்க, நீங்கள் மற்றவங்களை தாழ்த்துவது போல இருக்கிறதே இப்படி சொன்னா என்று சொன்னால் அவங்க அப்படி சொல்லலை. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, சிவத்தை பேணின் தான் தவத்திற்கு அழகுன்னு சொன்னால், அருமையான பாட்டு அவருடைய அவதார நோக்கத்தில் சொல்கிறார் சேக்கிழார். ஏன் மற்ற சமயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா, அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலா பரசமயம்னு சொல்லிட்டார். மற்ற சமயத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் போய் தாராளமாக என்ன வேணால் உங்களுக்கு முடிந்ததை நீங்கள் வந்து வேண்டுதல் ஏற்று செய்யலாம், எல்லா நன்மையும் கிடைக்கும். என்ன நன்மைன்னு சொன்னால் உலக நன்மை தான் கிடைக்கும், வீடு பேரு கிடைக்காது. நான் அங்கே போய் நான் விரதம் இருக்கிறேனே எனக்கு இது நடந்ததேன்னு சொன்னால் அதெல்லாம் மகிழ்ச்சியாக நடக்கும். முக்தி கொடுக்க முடியும் ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ என்ன ஆகும், அடுத்து நம்ம வந்து மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மனித பிறவி என்பது ஒரு அரிய பிறவி, மறுபடியும் மனித பிறவி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அப்படியே கிடைச்சாலும் இது போல் வந்து இந்தியா போன்ற அல்லது முக்கியமாக தமிழ்நாடு போன்ற கடவுள் நம்பிக்கையில் ரொம்ப ஆழமாக அதாவது தொன்று தொட்டு அந்த பண்பாடு இருக்கக்கூடிய ஒரு இதில் நம்ம பிறப்போமா என்பது தெரியாது. அதுலேயும் பல சமயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒழித்து சைவத்தில் வருவோமா என்பது தெரியாது. அப்போ அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அதனால தான் அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலா பரசமயம் என்று சொன்னார். அப்போ சிவம் பெருக்கும் பிள்ளையார் திருவவதாரம் செய்தார் என்று சொல்லும் பொழுது ஞானசம்பந்தர் சைவத்தையும் சிவபெருமானுடைய அந்த தன்மைகள் வந்து பரப்பறார் என்று சொன்னால் அதற்காக தான் அவங்க சொன்னாங்களே தவிர மற்றவர்களை இழித்துரைக்கணும் என்பது வந்து கிடையவே கிடையாது. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் தவம் என்பது சிவபெருமானை பேணுவது என்று சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஆளாள சுந்தரன் என்று சொல்கிறார் பாருங்க, சுந்தரருடைய பெயரை. அந்தமில் புகழ் ஆளாள சுந்தரன், முடிவில்லாத புகழுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லும் பொழுது ஆளாள சுந்தரன். என்ன ஆளாள சுந்தரன் சொன்னால் அந்த புராணம் நமக்கு தெரியும். பார்க்கடலிலே அவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் வேண்டி தான் கடைகிறாங்க, என்ன வருதுன்னு சொன்னால் விஷம் வருது. அப்போ எல்லாரும் வந்து தேவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். இன்னொன்று புராணத்தில் செய்தி உண்டு,
அந்த மலையை தாங்கக்கூடிய திருமால்லாம் வந்து தாங்குறாருன்னு பார்க்குறோம். ஏன்னா மலை இறங்குது, அப்போ அவர் தாங்குறார் கடையும் பொழுது. அவருக்கே வந்து தன்னுடைய அந்த விஷத்தினுடைய வெப்பத்தின் காரணமாக காக்கும் கடவுள் தானே, ஆனா அவருடைய முகமெல்லாம் கருகி போய் விடுகிறது என்று சொல்லி அவரும் வந்து அஞ்சு தான் என்ன பண்றார், இதுக்கு ஒரே வழி பெருமானிடத்துல தான் போகணும்னு வரார். அந்த புராணம் எங்க சார் வருதுன்னு சொன்னா, அதனால தான் வந்து தன்னுடைய இயல்பான ஒளி பெற வேண்டும் என்றுதான் கச்சி ஏகம்பத்திலே நிலாத்துண்ட பெருமாள் என்னுடைய சன்னதிக்கு நேரா நீ வந்து நின்று வழிபட்டால் அதனுடைய அருளால் வந்து உனக்கு அந்த பழைய கோலம் வரும் என்றுதான் நிலாத்துண்ட பெருமாள் சொல்றாங்க. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, தனியா வேற புராணம் சொல்லுவாங்க. காஞ்சி புராணத்திலே இந்த செய்தியெல்லாம் வருது. ஒரு திவ்ய தேசம், ஒரு சன்னதியே ஒரு திவ்ய தேசம்னு பார்க்குறோம். அப்போ எந்த விஷ்ணு தான் உயர்ந்த, அதாவது இந்திரன், அதுக்கு மேல பிரம்மா, அப்புறம் விஷ்ணுன்னு சொல்றோம். அவர்களாலே முடியல என்று சொல்லி பெருமானிடத்தில் வரும்பொழுது, ஐயோ நான் வரேன்ப்பா, உடனே நான் வந்து அதை பார்க்குறேன்னு சொல்ல, அவர் ரொம்ப என்ன பண்றார், கேஷுவலா பா சுந்தரமூர்த்தி போய் அந்த விஷயத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வா என்று சொல்றார். இவங்களாம் தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஒரு சுந்தரர் சொல்றாரு என்று சொன்னால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் அந்த ஆழகால விஷயத்தை திரட்டி ஒரு நெல்லிக்கனி அளவு கையில கொண்டு வந்து பெருமானத்தில் இந்தாங்க சாமின்னு கொடுத்துட்டார். அப்பதான் அவர்கள் வந்து பார்க்குறாங்க, எவ்வளவு ஒரு ஆற்றல் வாய்ந்தவராக இருக்கிறார் என்று. இன்னொன்று சொல்லுவாங்க, எப்படி அந்த ஆற்றல் அவருக்கு வந்தது என்று சொன்னால், சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்து கையில திருநீற்றை ஏந்தி கொண்டு இருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனுடைய அந்த ஆற்றல் அவருக்கு வந்து ஆழகால விஷயம் கூட எதுவும் செய்யவில்லை என்று சொன்னார். அவர் ஐயா சொல்லும் பொழுது, சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவாரா, பூத்தொண்டு செய்பவர்களுக்கு, ஏன்னா அதுவும் கைகளால் தானே வந்து மலர் பறிக்கிறாங்க, அவர்களுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இருக்கலாம் எப்படி வேணா, அந்த திருத்தொண்டினுடைய பெருமை. கைத்தொண்டு, ஏதோ ஒரு கைத்தொண்டுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அதுக்கு அந்த சிறப்பு உண்டு. திருநீர் ஏன் பொதுவாக சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவ்வளோ ஆற்றல் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சேக்கிடார் ஒன்று சொல்கிறார். இப்போ நம்ம கண்ணேறு பற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வேற ஏதாவது ஒரு பயப்படுறோம் இல்லையா, ஞானசம்பந்தருக்கு அவர் எல்லாம் முறையாக செய்தாலும் அந்த காப்பு, குழந்தைக்கு ஒரு காப்பு போல தானே வந்து இது பண்ணுவாங்க. ஞானசம்பந்தருக்கு காப்பாக என்ன செய்வது என்று பார்த்தால், வேறு பேர் காப்பு மிகை என்று அவை விரும்பார், நீர் திரு நெற்றியினில் சார்த்தி நிறைவித்தார். தன்னுடைய நெற்றி முழுக்க திருநீர் பூசி விட்டாங்களா அந்த குழந்தைக்கு. இதை விட ஒரு காவல் வந்து எதுவும் இல்லை, காப்பு எதுவும் இல்லை என்று சொன்னால் அந்த திருநீற்றினுடைய ஆற்றல் அதுதான். அதனால தான் அவர் திருநீற்று பதிகம் வந்து பாடுறார் இல்லையா, எவ்வளோ எதுவாக இருந்தாலும் வந்து திருநீர் தரும், முக்தியும் தரும் சித்தியும் தரும், எல்லாம் வந்து திருநீர் தான் என்று பாடுகிறார். அதனால சைவத்தில் திருநீர் ரொம்ப சிறப்புடையதுன்னு பார்க்கிறோம். முன்னாடியே உங்களுடைய திருநீற்றுடைய சிறப்பெல்லாம் சொன்னோம், திருக்கூட்ட சிறப்புலேயே. அவ்வளவு சிறப்புடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆழகால விஷத்தையே தன்னுடைய கையால் திரட்டி வந்தவர். அதனால தான் ஆளாள சுந்தரன் சொல்றார். அவர் சுந்தரர் பாடியது அழகான திருத்தொண்ட தொகை, அதனால சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் அருமையான தமிழ்ல பாடியிருக்கிறார் சொல்லி அவர் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வான். இங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் இல்லையா, அதை வந்து அதனுடைய அடி ஒற்றி நான் வந்து சொல்றேன், என்னுடைய கருத்தா சொல்லல. இப்ப எப்படி நான் சொல்றேன் இல்லையா, இல்லை நான் படிச்சு சொல்றது கிடையாது, எல்லாம் குருவருள் தான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது மாதிரி சேக்கிழார் அவருடைய எல்லாம் சுந்தரருடையது தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருடைய ஒரு சிறப்பு அது, அவருடைய பணிவு. சுந்தரருடைய அவதார நோக்கம் சொல்லும் பொழுதே தீதிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு முதல்ல சொன்னார். அதை எழுதியிருக்கோம். முன்னரே சேக்கிழார் கூறியது காண்க என்று சொல்லி திருக்கூட்டத்தினுடைய அந்த சிறப்பு வந்து நிறைவாகிறது. இப்போ சுந்தரர் பாடும் பொழுது முதல்ல திருத்தொண்ட தொகை நமக்கு தெரியும். என்ன பாடுறார், தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார். அப்போ முதல்ல தில்லைவாழ்ந்தருடைய புராணம் தானே சார் வரணும். ஏன் தடுத்தாட்கொண்ட புராணம் வருதுன்னு சொன்னால், சுந்தரருடைய வரலாறு தொடங்கி அவர் தடுத்தாட்கொண்ட புராணம் தடுத்தாட்கொள்கிற வரையில் வந்து ஆரூரில் அவர் போய் திருத்தொண்ட தொகை பாடும் வரை அந்த புராணம் வந்து, அடுத்து அவர் எப்படி பாடினாரோ தில்லைவாழ்ந்தனர் திருநீலகண்டத்துக்குவனார் என்று அந்த முறையில் அப்படியே வந்து சேக்கிழார் சொல்லுவார். அதை நம்ம அந்த புராணம் வரும்பொழுது பார்த்தா நமக்கே வந்து தெரியும். இப்போ தடுத்தாட்கொண்ட புராணம் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பில் கொடுப்பாங்க. இப்போ பெருமக்களை தடுத்தாட்கொண்ட புராணத்தில், தடுத்தாட்கொண்ட புராணம் இல்லை, பொதுவாக புராணத்தில்
மூவருடைய புராணம் எல்லாம் வரும்பொழுது நாம் அப்படியே வந்து சில பதிகங்களுடைய விளக்கங்களை அப்படியே வந்து பார்க்க போகிறோம். இப்போ சுந்தரர் வந்து பித்தாபிரசூடி பாடுகிறார் என்று சொன்னால் அதனுடைய அந்த கருத்துக்களையும் பார்க்க போகிறோம். அதுதான் ஐயா சொல்கிறாங்க. நான் வெறும் 12ஆம் திருமுறைன்னு இல்லை, அதனுடைய 7ஆம் திருமுறையினுடைய அந்த செய்திகளையும் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் முடியாது, அந்தந்த பதிகங்கள் வர இடத்துல அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் சேக்கிழார் வந்து பல பதிகங்களுக்கு உரை சொல்கிறார் அந்தந்த இடத்துல. அப்போ அதை படிச்சுட்டு நம்ம உடனே அந்த பதிகத்தை படித்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஒரு முறை, சில கருத்துக்களை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கலாம். எந்த சூழ்நிலையில் அது பாடப்பெற்றது, ரொம்ப அதெல்லாம் வந்து நான் இப்போ தான் தொண்டை மண்டலத்தில் கூட சொல்லும் பொழுது சொன்னேன். எவ்வளோ பேர் எவ்வளோ துன்பப்படுறாங்க, ஏன் போய் சடையா எருமாள் வந்து அவர் பாடணும்? வணிக பெண், அந்த வணிகன் இறந்து போயிடுறான், அந்த பெண் அழும் பொழுது திருமருகளில் விஷம் தீண்டி இறந்து போனவனுக்காக ஏன் பாடணும்னு சொன்னால் சேக்கிழார் சொல்கிறார், அந்த பெண் வந்து அழும்பொழுது பெருமானுடைய அந்த சிறப்புக்கள் எல்லாம் சொல்லுது. பெருமானே, நீ கங்கைக்கு அருள் செய்தவன், என்னதான் தலையில் அடக்கினாலும் அப்புறம் நீ கொஞ்சம் விடுற, சந்திரனை தலையில வைத்து நீ வந்து அவருடைய அந்த அழிவை தடுத்த, எவ்வளவு அருளுடையவன் நீ, எனக்காக வந்து நீ இறங்கக்கூடாதா? நான் திருமணம் செய்துக்கிறதா இருந்த என்னுடைய தலைவன் வந்து இப்போ இறந்து போயிருக்கானே என்று பெருமானை திட்டாம அவனுடைய அருளை சொல்லி புகழ்ந்து சொல்றான். அப்படிலாம் ஒருத்தர் புலம்பும் பொழுதுதான் ஞானசம்பந்தர் பார்த்துட்டு யாரா அது, இவங்களுக்கு என்ன வந்த துன்பம் என்று தான் போறாருன்னு பார்க்குறோம். அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு நம்ம பெரிய புராணம் ரொம்ப துணையாக இருக்கும். அது ஐயா வந்து நம்ம ஞானமையா அவர்கள் தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க, பெரிய புராணம்னா பெரிய புராணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய இது அவங்களுடைய அந்த பதிகங்களையும் வந்து சரியாக சொல்லணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்தந்த பதிகங்கள் வரும் பொழுது பார்ப்போம். இப்போ பெருமானுடைய திருவுருளால் தடுத்தாட்கொண்ட புராணம் ஒரு 2 நிமிஷம் ஐயா. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு 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 நல்ல சிறந்த ஸ்டேஜில் இருக்கோம். என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, 2016 திருமந்தத்துக்காக ஆரம்பித்து 3 தந்திரங்கள் முடிஞ்சு இப்போ 4வது தந்திரம் வந்து இப்போ நடத்திட்டுருக்கார் ஐயா. ஸோ அதில் வந்து அசபி பற்றி சொல்லும்போது இப்போ சமீபத்தில் சொன்னார், நேற்று முண்டு சொன்னார்ன்னு நினைக்கிறேன். நமச்சிவாய அப்படின்ற தூல மந்திரம், அதில் நீங்கள் ஆரம்பிக்கணும். உலக வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உலக வாழ்க்கை வந்து வெறுத்து நம்ம வந்து ஒரு பிறவி இல்லாமல் ஒரு நிலைக்கு போகணுன்னும் போது சிவாய நமன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தூல மந்திரங்கள். அதுக்கப்புறம் வந்து பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னா மந்திர வடிவாக இருக்கார். நமச்சிவாயம் சிவாய நமன் இருக்கார், ஆன்மாக்குள்ளே இருக்கார், ஆன்மாக்குள்ளே இருக்கார். அப்புறம் வந்து பறை இடமாக கொண்டு இருக்கார். ஸோ சொல்லுலகத்தில் பறை கொடுத்து தான் இந்த அசபை மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம இப்போ மூச்சு வாங்கும்போது இயற்கையாக மூச்சு வாங்குறது இயற்கை, நம்ம வந்து செயற்கையாக பண்ணல. ஸோ முதல்ல பிராணாயாமம் அந்த இப்போ சொல்கிறார் இல்லையா, இப்போ ரேஷகம் கும்பகம் இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க, அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு சமையல்கட்டுக்கு போயிட்டு சமையல் இப்போ பாத்திரம் கழுவுறது, அப்புறம் வந்து ஒரு குழம்பு வைக்கிறது, ரசம் வைக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து இயற்கையாக வந்துடுது, ஏன்னா அது பழக்கம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் செய்கிற தொழிலில் வந்து இப்போ 12 காலம் வந்து அதில் ஊறி இருந்தோம்னா அது வந்து இயற்கையாக வரும், அது அந்த தொழில். அது மாதிரி வந்து இப்போ வந்து பெருமான தூள வடிவாக நினைச்சு அதுக்கப்புறம் வந்து ஆன்மாக்குள்ளே எங்குள்ளேயே வந்து இருக்கான், ஆடின்னு இருக்கான் அப்படின்னு வந்து சூக்குமமாக நினைச்சு அதிசூக்குமமாக வந்து இதுக்கு காரணம் யார் அப்படின்னா பறை. அது வந்து நமக்கு வந்து ஒரு உடம்பை கொடுத்து அந்த அம்மா வந்து இந்த அசபை மந்திரத்தையும் கொடுத்து பெருமான்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து இதை கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ பாருங்கள், நம்ம தடுக்காட்கொண்ட புராணம் வந்து ஏன் அவர் கேட்குறாரு என்னை வந்து நான் வந்து இந்த உலக இதில் மாட்டிக்கும் போது நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு கேட்குறாரு அப்படின்னா, இந்த சூழ்நிலை அது மாதிரி, அது இந்த உலக சூழ்நிலை அது மாதிரி மயக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் வந்து பெருமானே உங்கள்கிட்ட நம்ம 2 நாள் ரொம்ப நாள்லாம் நான் இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்காக கீழே போகிறேன், போயிட்டு அது மாதிரி ஒரு மாட்டிக்கிற சூழ்நிலை வரும்போது நான் காப்பாற்றுங்க அப்படின்றார் அவர். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி இதெல்லாம் வரலை. அது அதாவது பெருமானோட திருவள்ளுவில் ஒரு பிரேக் கொடுத்து தடுத்தாட்கொண்ட புராணம் வரும்போது வந்து அவர் அசபை மந்திரம் சொல்லி இந்த வந்து பெருமான் இருக்க இடம் வந்து இது 3 இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. இது இந்த உணர்வு கொண்டு வரணும் தான் நான் இத்தனை பிரயத்தனப்படுறேன்.
இதில் வந்து சில பேர் வந்து இந்த உணர்வு இல்லாமல் வந்து இங்கே பேசுகிறாங்க. அது நீங்கள் தான் அவங்களுக்கு திருத்தணும். நான் வந்து அமைப்பாளன்ற முறையில் வந்து நான் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லெக்சர் முடிஞ்சு போகும்போது, ஐயா நீங்கள் சொன்ன கருத்து இது வந்து உகந்தது இல்லை, நீங்கள் அடுத்த முறை பேசும்போது நீங்கள் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஞானப்பிரகாசம் சொன்னாலும் தெரிய மாட்டார். நீங்கள் வர வர அடியார்கள் இருக்காங்க பாருங்க, அடியார்கள் இந்த அமைப்புலேருந்து என்னத்தை விரும்புகிறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு, பேச்சாளருக்கு. புரியுதுங்களா? இதை தான் வந்து நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு, நீங்கள் வர்றவங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்டுட்டு ஐயா இந்த 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 இது தவிர்த்துக்கலாமே, நீங்கள் தவிர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சிலதெல்லாம் வந்து நம்ம இப்போ அருணை பலராவையா ஐயா இருக்கல, அவரோட நான் வந்து கட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் இதில் வந்து இப்போ பேர்கொண்ட பாப்பான்ற அந்த இதில் 12 பக்கம் அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு விரிவாக இது பண்ணார். ஐயா இது வேணா எனக்கு போடுறதுனா சரி ஒத்துக்கிட்டார் அவர். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அது ஒத்துக்கிட்டாரு. அதனால் நீங்கள் அடியார்கள் வந்து இந்த அமைப்பில் வர்றவங்க, இதுதான் ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு வந்து, வேறு இன்னும் உங்கள்கிட்ட தேவையில்லை. வர பேச்சாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திருத்தணும், நம்ம லெவல் கொண்டு வரணும் நீங்கள். நம்ம வகுப்புல சொன்னாரு. அது ஏன் அது வேணான்னு சொல்லிட்டீங்களா? பெயர் கொண்ட பாப்பா சரி. ஓ சரி சரி, அப்போ அப்போ வரக்கூடாது. என்ன செய்வது, சமயத்தினுடைய நிலைமை அப்படி இருக்கு. இதாவது பரவாயில்ல, அந்த திருமூல சொல்றா சிலது இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படித்தானே நால்வர் நான்மணி மாலையில கூட அவர் அங்க பாண்டிச்சேரியில ஐயா வந்து எங்க குருநாதர் எடுத்தார் போயிட்டு. அப்ப வந்து பூபதி ஐயா சொன்னாராம், ஐயா இந்த இடுகாட்டு எறும்பில் மாதல் எறும்பில் புலர்மா, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, ரொம்ப ஆழமா சொல்லாதீங்க, அப்படியே மேலோட்டமா சொல்லுங்க. ஏன்னா திருமாலை வழிபடக்கூடியவங்களும் வராங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம வந்து திருமால்னு சொன்னா எவ்வளோ திருமால் இல்லையா, யாரோ அப்படி வந்து செய்திருப்பா. அதனால தான் நம்ம சொல்றோம். அவள் நம்ம என்னமோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஐயா சொல்லியிருக்காரு, சிவபூஜை செய்ததை வந்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு கூட அருணையார் வந்து தரிசனம் செய்திருக்கிறார், கருடு சேர்வை தரிசனம் செய்திருக்கிறார்னு பார்க்குறோம். அந்த மாதிரி அப்படிலாம் இருந்திருக்குன்னு சொன்னால் சிலது வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ என்ன சூழ்நிலைன்னா, ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது தமிழ் வேற படிச்சுட்டு இந்த துறையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் வருங்காலத்துலன்னு ஒரு பயம் வந்து வருது. என்னன்னு சொன்னால், நேற்று கூட எங்கள் ஐயா கிட்ட ஒரு வீட்டில் பேசும்பொழுது ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம். அது இப்போ நடுவில் வேற பேசுனாங்க இல்லையா, வேற கருத்து தான், சப்ஜெக்ட் இல்லாமல் வெளியில தான் இருந்தாலும் சொல்லிடுறேன், சொல்லணும்னு தோணுது. ஒரு புத்தகம், திருமந்திர புத்தகம் ஐயா, அது வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டு போறாங்க, இது வந்து பாருங்கன்னு சொல்லி. அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்ற மாதிரி, முதல் பாட்டு எடுத்தாலே ஒன்றவன் தானே இரண்டவன், அந்த ஒன்றவன் தானேன்றதுக்கு பரவாயில்ல, அது பெரியவங்க கூட தப்பா எழுதியிருக்காங்க. அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தா கூட என்னமோ ஒன்று உரைன்னு சொன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் கூட வந்து எடுத்து உட்கார வேண்டியதுதான், பெரிய புராணம் பேசிட்டேன்னா சரி நான் உரை எழுதுறேன்னு சொல்லி இப்போ பாட்டு படிக்கிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் உரை. சிவஞான அருள்நிலையில வெளியிட்டாங்கன்னு சொன்னா அதுதான் உரை. இப்படியா உரை வருவது? இப்போ வருங்காலத்தில் இருப்பவர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பெருமக்களே, பழைய உரையில தெளிவுரையா தான் இருக்கும். அந்த தெளிவுரையை கூட அவ்வளவு கவனமா எழுதியிருப்பாங்க. அந்த தெளிவுரையினுடைய விளக்கம் படிச்சா பாட்டினுடைய இலக்கண குறிப்பு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு பயந்து ரொம்ப பயபக்தியோடன்னு சொல்றோம்ல, அப்படி எழுதுனாங்க. ஆனா இப்ப அப்படி உரை அப்படி போயிட்டு இருக்கு. சரி, அந்த உரை தான் இப்படி போயிட்டு இருக்கு, நான் பேசுற உரை அதை விட மோசமா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கேட்கிறவங்க வந்து சொல்லணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, பெருமானுடைய திருவுருள் தான் ஆழுகை தீயது எல்லாம் அரண்நாமமே சூகன்னு சொன்ன மாதிரி அவரவர்களுக்கு உள்ள இருந்து பெருமான் உணர்த்தி ஒரு நல்ல ஒரு இது, அதுதான் நாம சொல்றோம். அதெல்லாம் வந்து வந்தா அது வராது. ஞானசம்பந்தரே சொல்றார், எனதுரை தனதுரை என்று சொல்றார் சொன்னா அது போல இருந்தால்தான் அந்த தன்மை. அருணையார்லாம் வந்து இப்போ சும்மா ஒரு சிவபூஜானுடைய அந்த முறைகள் எழுதுற ஒரு புத்தகத்தை பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்ன அவர் சொல்ற அந்த அளவுக்கு வந்து இந்த பத்ததிகள்ல இருக்குது. வேதாந்தம் பிரம்மசூத்திரம் ஏதோ கொஞ்சம் படிச்சா பரவாயில்ல, இந்த பத்ததிகள்ல இருக்குது, இந்த ஆகமத்தில் இப்படி இருக்குதுலாம் அப்படி எழுதுறார். ஆனா அவருடைய பேச்சில பாத்தீங்கன்னா இந்த கருத்தை இப்படிதான் அப்படின்னு சொல்ல மாட்டார். பெரியவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், அடியேன் சொன்னால் அது எப்படி பொருந்தும் என்று தெரியவில்லை, நீங்கள் வந்து அதை பார்த்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவ்வளவு பணிவோடு அவங்கெல்லாம் பேசுறாங்க.
இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்க வஜ்ரவேல் முதலியார் வந்து அது ஐயா இங்க சொல்லியிருக்காரு, இங்க சொன்னாரா எங்க சொன்னாரு, முக்தீஸ்வரர்ல பேசும்பொழுது பெரிய புராணம் பேசுறார். அப்போ வந்து எதிர்க்க வந்து அருணையார்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த திருநகர சிறப்புல தான் வரும், கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள் அப்படின்னு சேக்கிழார் சொல்வார். என்னன்னா கிளிகள்லாம் திருவாரூர்ல பாட்டு பாடுதான், பூவைகள்லாம் நாகனவாய்ப்புல் அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்குதான். நாகனவாய்ப்புல் வந்து பேசும் திறமுடையது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. இது அமைதியா இருக்குது, கிளி வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் சொல்லும். கிளி பாடும்போது இது கேட்குதுன்னு சொன்னா அது ஒரு பெருந்தன்மை தான். சரி கிளி பாடுதே நம்ம கேட்போம் அப்படின்னு அந்த நாகனவாய்ப்புல் கேட்குது. அதுக்கு வஜ்ரவேல் முதலியார், அவர் சாதாரண ஆள், அவரும் எவ்வளோ சித்தாந்த ஞானபான், அவர் சொன்னாராம், நாம் கூட வந்து ஏதோ கிளி போல வந்து இங்கே கத்துறோம், நாகனவாய்ப்புல் போல இருக்கக்கூடியவர்கள்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க என்று அருணையாரை குறிப்பிட்டு மறைமுகமாக சொன்னார் என்று. அந்த ஒரு இது இருந்தால் தான் வந்து இதெல்லாம் மெய்நூல்களுக்கு வர முடியும். அது ஆமா, அதுதான். அதனால வந்து சைவத்துல இந்த நிலை, இந்த கோர்ஸ் மாதிரி சொல்ல முடியாது, 6 வருஷமா இருக்கிறீங்களா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. அது இருக்கட்டும், அது ஒரு தனி செய்தி. தடுத்தாட்கொண்ட புராணம் பார்க்கலாம். இருக்கட்டுமா, அப்புறம் அப்புறம் இல்ல இருக்கட்டும். ஆரூரமர்ந்தரசே போற்றி, சிறார் திருவையாரா போற்றி. தடுத்தாட்கொண்ட புராணம். பெருமக்களே, சுந்தரர் கையில இருந்து வரும்பொழுதே, பெருமானே நான் மானிடனாக மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன என்று சொல்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி நம்ம ஒரு செயல் செய்யணும்னு சொன்னா அதை தடுப்பதற்கு எவ்வளோ இந்த 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. ஒரு நல்லது செய்யறோம்னு சொன்னா இல்லை கேட்கிறோம்னு சொன்னா அது வராது. நமக்குள்ளேயே வந்து சரி நாளைக்கு தான் போனா போகுது, வகுப்புக்கு போனா என்ன, இல்லை நம்ம அப்புறம் எப்படியும் யூடியூப்ல போட போறாங்க கேட்டுக்கலாம் என்னன்னு ஒரு மனசு வரும். கோயிலுக்கு போனா சரி அடுத்த வாரம் போனா என்ன, அது மாதிரி அந்த உலகத்தினுடைய இயல்பு சொல்றார். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கினேன். அது மாதிரி ஏதோ ஒரு மயக்கம் வந்துடும் பெருமானே, உலகியல்ல நான் மறுபடியும் போயிடக்கூடாது, அப்படி போகும் பொழுது நீங்க வந்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி தடுத்தாட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. அந்த செய்தி வரை அவருடைய வரலாறு இதில் வந்து இந்த புராணத்தில் இடம்பெறும், தடுத்தாட்கொண்ட புராணத்தில். அதனால் தடுத்தாட்கொண்ட புராணம் என்று இதற்கு பெயர் அமைக்கிறார். அதுதான் கொடுத்துருப்போம், இறைவன் நம்பி ஆரூரரை தடுத்து ஆளாக கொண்ட செய்தியை உரைக்கும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுந்தரர் கைலையில சொல்வது வந்து திருமலை சிறப்பினுடைய 28வது பாடல்ல காண்க அப்படின்னு இருக்கு. முதல் பாடல், கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லி திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பை சொல்றார். சொல்லும் பொழுது சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார் சுந்தரரை, அந்த செய்தியும் இதிலேயே சொல்லிடுறார். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அவர் ஓலை காட்டி ஆட்கொண்டார். நயமா சொல்லுவாங்க, ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை தந்தார், அப்பர் பெருமானிற்கு சூளை தந்தார், இவருக்கு ஓலை தந்தார், மணிவாசகருக்கு காலை தந்தார் என்று சொல்லுவாங்க. நயம்தான் அது சொல்லுவாங்க, ஏன்னா திருவடி தீட்சை செய்தார் என்று பார்க்கிறோம். அது மாதிரி ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடுன்னு சொல்லி பெருமானுடைய அடையாளங்களை சொல்றார். என்னன்னா, ஏன்னா அடையாளம் என்பது ரொம்ப முக்கியம். இன்று கூட பஞ்சபுராணம் பாடும் பொழுது பாடிய மருந்து வேண்டில் இவை, அந்த பதிகம் முழுக்க அடிகள் வேடங்களே அடிகள் வேடங்களே என்று வரும். ஞானசம்பந்தருடைய முதல் பதிகமே அடையாள திருப்பதிகம், தோளுடைய செவியன் விடை ஏறி அப்பாவுக்கு அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பெருமானுடைய அடையாளங்கள்லாம் முக்கியம். இன்னொன்று, தியானத்திற்கு சில அடையாளங்கள் முக்கியம். கரைமிடரு, நெற்றிக்கண், இவையெல்லாம் தியானத்திற்கு உரிய அடையாளங்கள் என்றெல்லாம் நுட்பமாக அடையாளங்களை சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். சேக்கிழார் இங்க சொல்லும் பொழுது கங்கை மதி பாம்பு என்று 3 சொல்றார், கடுக்கை சொல்றார். இவையெல்லாம் வந்து முடிமேல் அணிந்த சடைமேல் அணிந்த அங்கனர். அங்கனர் என்று சொன்னால் அழகிய கண்ணுடையவர், கண்ணர், அதுதான் அங்கனர்னு வரும். மீனாட்சி சொல்லும் பொழுது தமிழ்ல அங்கையர் கண்ணி என்று சொல்றோம் இல்லையா, அழகிய கயல் போன்ற கண்களை உடையவள்
மீனாட்சி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று பாடுகிறார். அப்போ அங்கையர்கண்ணின்னு சொல்லும் பொழுது இவருக்கு சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க, அங்கனர் என்று சொல்றாங்க. அதுதான் அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. தடுத்தாட்கொண்ட புராணம் வரும்பொழுதே நிறைய வந்து தடுத்தாட்கொள்றார். அதாவது இன்னும் கூர்மையா கவனிப்பதற்காக உங்களுக்கு தேநீர், உப்பு உருண்டை எல்லாம் கொடுத்துருக்காங்க. தடுத்தாட்கொண்ட புராணத்துக்கு மட்டும் அது என்னவோ தெரியும். இப்ப சும்மா ஏதோ ஒரு இடைவெளி 1 நிமிஷம் வர்றது இருக்கட்டும். அவங்க எனக்கே ஒரு இடைவெளி வந்துருச்சு இல்லையா, 6 மாசமா 4 மாசம் கிட்ட வந்து நம்ம ஒரு 4 பாட்டு எடுத்துட்டு தடுத்தாட்கொண்ட புராணம் போக வேண்டியது. அதுக்குள்ளே சில பெருமான் வந்து அதுவும் தடுத்தாட்கொண்டாருன்னு தான் சொல்லணும். ஏன் என்று சொன்னால் எல்லாமே ஒரு அனுபவங்கள் தான். எப்பயுமே அந்த கல்வியே சொல்லும் பொழுது அனுபவத்தின வந்ததுனால தான் அது ஒரு சிறப்பு என்று சொல்கிறார். அது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அமைஞ்சது நமக்குன்னு பார்க்குறோம். பெருமானுடைய திருவருள் இப்பொழுது ஐயோ ரொம்ப அவரே சொல்றார். அதனாலதான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்றாரு சிவபுராணத்துல. ஏன் சொல்றார்? பெருமானுடைய அருள் இல்லாமல் முடியாது, எதுவும் முடியாது. அவன் நினைத்தால்தான் வந்து, அதுதான் ரொம்ப நுட்பமா சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. ஐயா கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு பழமொழி பொதுவா சொல்லுவாங்க, தெய்வம் காட்டும் ஊட்டாது என்று சொல்லுவார்கள். அதை நம்ம மறுக்கிறோம் சித்தாந்தத்துல. தெய்வம் காட்டினா மட்டும் போதாது, ஊட்டினால்தான் வந்து உயிர் அறியும் என்று உயிருக்கு உயிராக இருந்து பெருமான் அறிவிக்கிறான் என்று சொன்னார். அதனாலதான் சொன்னாங்க அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னாங்க. எல்லாம் அவனுடைய அருள் எப்படி இருக்கும் என்னன்றது தெரியாது. இந்த கங்கையும் மதியும் பாம்பும் வைத்த பெருமான் இருக்கிறாரே, அவர் வந்து ஓலை காட்டி ஆண்டவர் என்று சொன்னால் ஓலையை காட்டி ஆளப்பெற்றவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நாடு எதுன்னு சொன்னா, மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாட்டிலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவவதாரம் செய்கிறார் என்று சொல்றார். அந்த கடுக்கை என்று சொன்னால் கொன்றை. கொன்றை என்பது பிரணவம் போல இருக்கும். அது ஒரு சிறப்பான மலர். அதனால தான் அது வந்து பெருமான் கொன்றை சூடி நின்ற தேவை மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் என்றெல்லாம் வந்து பாடுறாங்கன்னு பார்க்கிறோம். அருமையான பாட்டு சுந்தரர் பாடுவார். கொன்றைப்பூ பெருமானுடைய அடையாளம். அங்கனர்னு சொன்ன அழகிய கண்ணுடையவர் சொன்னோம். ஓலை காட்டி என்பது இப்புராண செய்தி. இந்த புராணத்தில் சொல்ல போறத முதல் பாட்டிலே வந்து சொல்றார். அது சொல்லுவாங்க வரும் பொருள் உரைத்தல் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் என்று சொன்னால் ஆளப்பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன்னா அதில் தான் பிரச்சனை வருது. நம்ம திருமணம் வருது, இப்போதான் வந்து நீ இது வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பியா என்று கேட்கிறார். அடுத்து மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி அப்படின்னா, வதனம் என்று சொன்னால் முகம். பெண்களுடைய அந்த முகம் வந்து குளிர்ச்சி பொருந்திய ஒரு சந்திரன் போல இருக்குது. அதில் அவருடைய கண் எப்படி இருக்குன்னு சொன்னால் கயல் மீன்கள் போல இருக்குது என்று சொல்லி, அந்த கண் வந்து காது வரை வந்து போதான் அந்த பார்க்கறது. பொதுவாக வந்து பெண்களுடைய அந்த இலக்கணம் சொல்லும் பொழுது கண்கள் வந்து நீண்ட கண்களாக இருக்கணும், அழகுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இந்த லட்சணங்கள் கூட சாமுத்திரிகா லட்சணம்லாம் சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கணும். பொருத்தங்கள் என்று சொன்னால் 10 வகை பொருத்தங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் நீண்ட கண்களாக இருப்பது அழகு என்று சொல்லுவாங்க. அது இலக்கணத்தில் வந்து இது இலக்கியங்களில் வந்து வரும்.
கண்கள் எல்லாம் வந்து காது வரை போகுது அப்படின்னு சொன்னால் நீண்ட கண்களாக அழகாக இருக்குது என்பது ஒன்று. இன்னொரு செய்தி அதில் இருக்குது, அது நம்ம குறிப்பில் எழுதியிருக்கோம், சொல்கிறோம். அந்த சீதமதி என்று சொன்னால் குளிர்ந்த தன்மையுடைய சந்திரன் போல அவருடைய நெற்றி இருக்குது. குழைகள் நாடும் அவற்றை அணிந்த செவிகளை நாடக்கூடிய பெண்கள்லாம் இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி நாடுன்னு சொல்கிறாங்க. இந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது திருநாவுக்கரசருடைய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார், எவ்வளோ அவருக்கு பக்தி இருந்தால் சொல்லுவார் பாரு. மறந்தரு தீநெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கு அரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்தருள உளதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம் பாடும் சீர்பாடு. திருமுனைப்பாடி நாடு எவ்வளோ தவம் செய்திருந்தால் சுந்தரரும் அங்கே தான் பிறக்கிறார், திருநாவுக்கரசர் பிறக்கிறார் என்று சொன்னால் அது மட்டும் இல்லை, சித்தாந்தத்தை வரக்கூடிய சந்தானாச்சாரியார்களில் மெய்கண்டா, அருள்நந்தி சிவம் என்று இவரெல்லாம் வந்து திருமுனைப்பாடி நாடு வராங்கன்னா எவ்வளோ சிறப்புடைய அந்த நாடு என்று இவர்கள் 2 பேரையும் இங்கே சேக்கிழார் சொல்கிறார். அது பெரிய தவமுடைய நாடு என்று பார்க்கிறோம். அதுக்காக அதை எழுதணும். பொதுவாக இங்கே சொல்லும்பொழுது கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும்னு சொல்லிட்டார். ஏன் அது முக்கியமாக பெருமாளுக்கு சிறப்பான அடையாளமாக சொல்கிறோன்னு சொன்னால், ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டது. அதெல்லாம் நிலவுக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, முரண். ஆனால் அப்படி முரணாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் கூட என்ன பண்ணுறான் பெருமான், முரண்தன்மை உடையதை கூட தன்னிடத்தில் வரும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அந்த ஆற்றலை சொல்கிறாங்க. நமக்கு வந்து பொதுவாக சொல்லும்பொழுது கூட என்ன சொல்லுவோம், சந்திரனுக்கும் பாம்புக்கும் தானே ஆகாதுன்னு சொல்லுவோம். சந்திரனுக்கும் பாம்புக்கும் மட்டும் இல்லை, கங்கைக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு திருத்தாண்டகத்தில் வந்து வருது. அதுதான் அவர் நயமாக கங்கையும் மதியும் பாம்பும் சொல்கிறார். அந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன். அப்பர் பாடுறாரு பாருங்க, இந்த திமு 6-5-4 திருமுறை 6ல் வந்து 5ஆம் பதிகத்தினுடைய 4வது பாடல். அதுபோல சுருக்கமாக எழுதா, பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி. அப்பர் பெருமான் சொல்லும் பொழுது பாம்பு, நிலவு, புனல், புனல் என்று சொன்னால் கங்கை, இது மூன்றும் வந்து பகை தீர்த்து. அப்படின்னா கங்கைனால என்ன சார் பகை, பாம்புக்கும் நிலவுக்கு தானே பகை என்று சொன்னால் அவரே வந்து அடுத்து சொல்றார் என்ன பகை என்பதையும் சொல்றார். சந்திரனை மா கங்கை திரையால் மோத சடாமகுடத்து இருத்துமே அப்படின்னு. இந்த கங்கை என்ன பண்றாளாம், பாயிரா இல்லையா சடையில இருந்து, அப்ப வந்து என்ன பண்றா, சந்திரனை வந்து மோதுகிறாள். அதனால சந்திரனுக்கும் கங்கைக்கும் பகை. ஏற்கனவே வந்து பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. அப்ப மூன்றும் வந்து பகையுடைய பொருட்களா இருக்குது. இது ஒரு புதிய செய்தியா இருந்தது. திருத்தாண்டகத்தில் அவர் சொல்றார், அப்படி வந்து 3 பேரும் பகையுடையதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பகைத்தன்மையெல்லாம் நீங்க பெருமான் வந்து தன்னிடத்துல வைத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, அவனிடத்துல வரும்பொழுது எல்லாம் வந்து அவருடைய தன்மை மாறி இருக்கிறது. அதான் அவருடைய பேராற்றல் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றார். அப்பரே இன்னொன்று சொல்லும் பொழுது, ஒற்றி ஊரும் ஒளிமதி பாம்பினை ஒற்றி ஊரும் அப்பாம்பும் அதனையே ஒற்றி ஊற ஒரு சடை வைத்தவன் ஒற்றி ஊர் தொழ நம்பினை ஓயுமே. இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னா மதியை ஊர்ந்து பொழுது, மதியம் வந்து அது ஏன்னா அது பிறையா இருக்குது இல்லையா, அதுவும் பாம்பை ஒற்றி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஒற்றியூர் பெருமானே, நீ வேற சடையில இப்படி வைத்து கொண்டிருக்கிறியே, உன்னை வந்து இப்படி நினைத்தால் எங்களுடைய வினையெல்லாம் ஓய்ந்து போகும் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். அந்த முரணான பொருள்களையும் பெருமான் வந்து அதனுடைய தன்மை மாற்றி ஏற்றருளுகிறான் என்பதுதான் அந்த செய்தி. செங்கையல் குழைகள் நாடும் சொன்ன இல்லையா, அது என்னன்னு சொன்னா, காட்சித்துறையிலே கண்ணால் தலைவனை கண்ட தலைவி பின்னர் அவனை இன்னார் என்று காதால் கேட்டறிந்து, காதல் தான், காதல்னால காதால் கேட்கிறா, கேட்டறிந்து அன்பு செய்வாள். ஆதலின் கண்கள் காதுகளை நாடிற்று என்ற குறிப்பை இச்சரித நிகழ்ச்சியில் காண்போம். நான் ஏன் இதை எழுதலைன்னு சொன்னா, இச்சரித நிகழ்ச்சியில் காண்போம் சொல்லிட்டேன். முதல்ல அது என்னன்னு சொல்லிடுறேன். அகப்பொருள்ல முதல்ல வந்து தலைவனும் தலைவியும் பார்த்துடுறாங்க. அது வந்து இயற்கை புணர்ச்சி என்று சொல்லுவாங்க. இயற்கை புணர்ச்சினா என்னன்னு சொன்னா, ஏதோ அவருடைய வினை காரணமாக, நல்வினை காரணமாக நல்ல தலைவனும் தலைவியும் அந்த ஊழ்கூட்ட இயல்பா சந்திப்பாங்க ஒரு இடத்துல. அதுதான் இயற்கை புணர்ச்சி என்று பெயர். அதுக்கப்புறம் வந்து இடந்தலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று அவங்க வந்தாலே அதே நேரத்துக்கு தலைவன் மறுபடியும் போவான்.
போய் இவன் வந்திருக்காளா என்று பார்ப்பா. அதெல்லாம் இடந்தலைப்பாடு. அப்படி இயற்கை புணர்ச்சியில பார்க்கும் பொழுது தலைவி போய் பேச மாட்டா, முதல்ல பார்க்கவே மாட்டா. பார்ப்பதே வந்து மானுடைய பார்வை போலதான் மருட்சியா பார்ப்பா, பார்ப்பது தெரியாம பார்ப்பா. அந்த விருப்பத்தை கூட ரொம்ப நயமா தோழி இடத்துல மட்டும்தான் சொல்லுவாளே தவிர மற்ற யாருக்கிட்டையும் அவ சொல்ல மாட்டா. அதுதான் சில முறைகள். அதெல்லாம் எங்க இலக்கியத்துல தான் பார்க்க முடியுது. என்ன சொல்லுவாங்க, தலைவி அவருடைய அந்த அன்பை தோழி இடத்துல தான் சொல்லுவா. தோழியும் கூட வந்து டைரக்டா போய் வந்து அவங்க அம்மா கிட்ட அது மாதிரி சொல்ல மாட்டா. அவருடைய அம்மாவா இருக்கக்கூடிய தலைவனுடைய செவிலித்தா இடத்துல சொல்லுவா. அவ போய் அப்புறம் தலைவனுடைய நற்றா இடத்துல சொல்லுவான்னு சொல்லி, அது சும்மா கிடையாது. ஏன்னா தமிழ் இலக்கியத்துல எந்த ஒரு அகப்பாட்டு எடுத்து பார்த்தாலும் அந்த முறை மாறவே மாறாது. டைரக்டா போய் சொல்லலாம் இல்லையா, சொல்ல மாட்டா. அது நாகரிகம் அல்ல என்று சொல்லி, அதெல்லாம் இலக்கியத்தினுடைய சிறப்புன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு தலைவனை பார்த்துட்டா இல்லையா, அப்ப என்ன பண்றா தலைவி வந்து தோழி இடத்துல போய் அங்க பார்த்தமே அவரு யாரு என்று கேட்கும் பொழுது தோழி வந்து அவனுடைய தன்மைகளை சொல்றா. அப்போ கண்ணால் பார்த்த தலைவனை பற்றி தோழி காதால் சொல்லும் பொழுது அந்த கண் வந்து காதுகளை நாடுகிறது என்பது போல நயம். அந்த நயத்தை ஏன் சார் இந்த பாட்டில் சொல்றீங்க என்று சொன்னால், நான் அதான் எழுதியிருக்கேன், இச்சரித நிகழ்ச்சியில் காண்போம் என்று சொல்லி. எப்படி வந்து திரைப்படங்கள்ல வந்து கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்களோ அது போல உங்களுக்கு நான் அதை வந்து இப்போ விட்டுறேன், ஸ்கிப் பண்ணிட்டு இந்த சரித நிகழ்ச்சியில் காண்போம் என்று நானும் சொல்லிடுறேன். அப்பதான் வந்து என்னன்னா வந்தவர்கள் விடாம வரணும். அது ஒரு உக்தி இல்லையா, தொடரும்னு இந்த சீரியல் எல்லாம் விறுவிறுப்பா முடிக்கிற மாதிரி ஏன் சொல்றார் என்பது இந்த சரித நிகழ்ச்சியில அருமையான ஒரு இடத்துல சேக்கிழார் பெருமாள் சொல்றார். அது யார் தொடர்ந்து வராங்களோ அவர்களுக்கு வந்து அந்த சொல்லிடலான்னு சொல்லி அடுத்து திருமுனைப்பாடி நாடு சொல்றார். ஏன் திருமுனைப்பாடி என்று பெயர் வந்ததுன்னு சொன்னா, முனையதரையர் முனையரையர் என்ற பெயருடைய சிற்றரச மரபினரால் அது வந்து ஆளப்பெற்றது. அதனால வந்து திருமுனை, இப்போ எப்படி சோழ மன்னர்கள் ஆண்டது வந்து என்ன சொல்றோம், சோழ நாடு சோழ மண்டலம் என்று சொல்வது போல அந்த மரபுடையவர்கள் ஆண்டதனால் அது முனைப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த புராணத்தில் அது வரும்பொழுது நம்ம பார்ப்போம். அவருடைய அந்த அன்பே வந்து அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும் அதை படித்தால். எப்படி சுந்தரர் அது தெரியாம அவர் 2 கல்யாணம் பண்ணிக்கினாருன்னு சொல்லுவாங்க. சுந்தரருடைய பக்குவம், அவங்க பறவையார் சங்கிலியாரனுடைய அந்த பக்குவம் என்ன மாதிரி பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஐயா சொன்னாங்க இல்லையா, அப்பப்போ அது படிச்சுட்டு அந்த பதிகங்களை பார்த்தால்தான் அந்த நிலை புரியும் என்று. அதெல்லாம் வந்து பார்த்தாதான் தெரியும். அவ்வளோ பெருமானிடத்துல பேரன்புடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட நாடு திருமுனைப்பாடி நாடு, சுந்தர பெருமானுடைய நாடுன்னு சொல்லி அந்த நாட்டை சொல்லிட்டார். 2வது பாடல், பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திருநாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தான் மிக்க வளம்பதி வாய்மை குன்றா திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. அவருடைய ஊர் சொல்றார், நாடு தானே சொன்னார். ஊர் வந்து திருநாவலூர் என்று. இப்போ திருநாவலூர்ல முன்ன கோயில் இல்லாமல் இருந்தது சுந்தரமூர்த்திகளுக்கு. அது அப்புறம் வந்து இப்போ திருக்கோயிலெலாம் எழுப்பி மிகவும் அருமையாக திருநாவலூர் வந்து இருக்குதுன்னு பார்க்கிறோம். முதல்ல அந்த பாடல் பெற்ற தலம் தான் இருந்தது வெறும். இப்போ சுந்தரருக்கு தனி ஆலயம் அமைத்திருக்கிறான். பெருகிய நலம்னு சொல்றாரு இல்லையா, என்ன பெருகிய நலம்னு சொன்னா உலகுக்கு உதவுவதாகிய நன்மை. பெருகிய நலத்தால் மிக்க பெரும்பதி, அந்த பதி என்ன சார் வந்து பண்ணுச்சுன்னு சொன்னா, அப்பர் சுந்தரர் மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் முதலியோர்களை தந்து இவ்வுலகிற்கு உதவியது. அவ்வளவு ஒரு அருளாளர்கள் பிறந்திருக்கிறாங்க இல்லையா, அதனால் அதை விட ஒரு நன்மை என்ன தர முடியும் என்று சொல்லி, அதனால் பெருகிய நலத்தால் மிக்கது. அந்த நாடு என்ன நாடுன்னு சொன்னா பெருந்திருநாடுன்னு சொல்றாரு பாருங்க. பொதுவாக நம்ம திரு என்பதற்கு சொல்லியிருக்கிறோம். திரு என்று சொன்னால் அது செல்வம், இன்பம், இன்பத்தை தருவது. செல்வம் இருந்தால் வந்து ஒரு இன்பம் வரும், அதனால வந்து செல்வத்திற்கு சொல்றாங்க. அப்போ எது நிலையான இன்பம் என்று சொன்னால் வீடு பேரு தான் பேரின்பம் என்று பார்க்கிறோம். அப்ப திரு என்று சொன்னால் வீடு பேர். அந்த பெரும் திரு உயிர்கள் எல்லாம் பெறுவதற்கு வழிகாட்டி இவர்களெல்லாம் பிறந்த நாடு அந்த நாடு. அதனால் பெருந்திருநாடு என்று சொன்னார். அதனாலதான் அப்பர் பெருமான் பார்க்கும் பொழுது செல்வம் என்று சொன்னால் உலகியல் செல்வம் அதுவும் வேணும்தான், முக்கியம்தான். ஆனால் அதை விட பெருஞ்செல்வம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு அது தெரியுமான்னு கேட்கிறார். என்னங்க பெருஞ்செல்வம் என்று சொன்னால்
ஒரு கோடி இருந்தால் சிறுஞ்செல்வம், 10 கோடி இருந்தால் பெருஞ்செல்வமா என்று சொன்னால் எதுவாக இருந்தால் என்ன, செல்வம் நிலைக்காது. வாழ்வே அப்படிதான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் நினச்சிருப்பாங்களா ஃப்ளைட் வந்து மோதும் அப்படின்னு? இல்லை ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது இப்படி ஆகும்னு நினைச்சிருப்பாங்களா? ரொம்ப துயரமான செய்தி தான். அப்போ எப்போ என்னன்றதே தெரியாது. அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் நம்மகிட்டே இருக்குமா என்று சொன்னால் அது தெரியாது. நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம், செல்வம் சகடக்கால் போல வரும் என்று நாலடியாரில் சொல்றாங்க. அப்போ பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தரவே, பெருமானுடைய அந்த வீடு பேற்றை தந்து பெருஞ்செல்வமாக்கும் அவரெல்லாம் பெரும் செல்வர்கள் என்று சொல்றாங்க. அதுதான் அப்படிப்பட்ட அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த. அருமறை சைவம் என்று சொன்னால் வேத பயனாம் சைவம். இது முதல்ல படிக்கும் பொழுது எனக்கே ஒரு அந்த பாட்டு பண்ணின் பயனாம் இன்னிசையும் அந்த பாட்டில் வரும். வேத பயனாம் சைவம் போல் அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகமாக இருந்தது. வேத பயனாம் சைவம் என்று சொன்னால் அப்போ எப்படி அது என்று சொன்னேன். ஐயா கிட்ட நான் கேட்டேன் முன்ன போய் ஒரு முறை. அது பாட்டு அப்படி படிக்கக்கூடாதுடா, வேத பயன் ஆம் சைவமும் போல். அது எப்போ அதனுடைய பயன் முழுமை பெறும், எப்போ முழுமை பெறும்னு சொன்னால் சைவத்தில் அதோட வேதத்தோடு நின்றுட்டோன்னு சொன்னால் உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பது போல நின்றுடும். எப்போ அதனுடைய பயன் முழுமை பெறும் ஆகும் ஆம் என்று சொன்னால் சைவமும் போல். சைவத்தில் அந்த சிவநெறி இருந்தால்தான் அதனுடைய பயன் முழுமை பெறும் என்று சொல்கிறாங்க. வேதாந்தமாக இருந்தாலும் கூட என்ன சொல்கிறோம், வேதாந்த சாரமாக சித்தாந்தம் இருக்கிறது என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அப்போ மருவிய தவத்தான் மிக்க வளம்பதி, வளமுடைய பதியாக இருக்குது. மருவிய தவம் என்று சொன்னால் மிகுந்த தவமுடைய ஊர். இவர் அருளாளர்கள்லாம் அவதரித்ததனால். அடுத்து சொல்றார், வாய்மை குன்றா திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம். அங்க இருக்கக்கூடிய மறையவர்கள் என்று சொன்னால் பொதுவாக அந்தணர்கள் அல்லது இவர் அவதரித்த அவருடைய ஆதிசைவர்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா மெய்மை குன்றா, இது வாய்மை குன்றான்னு சொல்றார். வாய்மையோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பதி அப்படின்னு சொல்றார். ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, வேதத்துல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு இதுல இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, சத்தியம் வத தர்மம் சர, உண்மையை தான் பேசணும், அறத்தின்படி தான் நடக்கணும். அதுதான் ஒரு முதல் விதி அவர்களுக்கு. அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் என்று பார்க்கிறோம். குன்றா என்று சொன்னால் நீங்கா, எப்பொழுதும் அந்த நேர்மை தவறாத அந்தணர்களாக இருந்திருக்கிறாங்க. நீடும் என்று சொன்னால் நிலைத்து வாழ்கின்ற திருநாவலூராம் அன்றே. அந்த அன்று ஏ என்பது அசை சொற்கள்னு சொன்னால் அது பொருள் இல்லை, செய்யுளுக்காக வரும். அதுதான் அசை சொற்கள் என்று இலக்கணத்தில் சொல்லுவாங்க. திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பு சொல்லிட்டார், அதில் திருநாவலூருடைய சிறப்பை சொல்லிட்டார். ஏன் இவ்வளோ சொல்கிறாருன்னா, சுந்தரருடைய அவதாரம் நடக்க போகுதுன்னு சொன்னால் சாதாரண ஒரு ஊரா, பெரிய நன்மையை உலகிற்கு தந்த ஊர் என்று சொல்கிறார். மூன்றாவது பக்கம், மூன்றாவது பாடல் என்னன்னா, மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும். இதில் தான் எழுதியிருக்கேன் நான். அதுதான் எதில் எழுதணும்னு தெரியலையே. இப்போ வேற 2-3 எழுதியிருந்தேன், அதுதான் சரி எதில் எழுதணும். இதில் தான் எழுதியிருக்கேன். அந்த தவம் என்பதற்கு எவ்வளோ செய்திகள் சொல்கிறாங்க. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும், வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திருவவதாரம் செய்தார். சுந்தரருடைய அவதாரத்தை சொல்றார். சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, முன்ன சொல்லும் பொழுது 63 நாயன்மார்களில் குலத்தினால் தாழ்ந்தவராக இருக்கக்கூடிய திருநாளை போவாரும் நீலகண்ட யாழ்ப்பாணரும் தான் திருக்கோயிலில் போய் கைத்தொண்டு செய்ய முடியல. செய்யாமல் இல்லை, செய்ய முடியல அவனுடைய சூழ்நிலை காரணமாக. மற்ற எல்லாரும் கைத்தொண்டு செய்திருக்கிறார்கள் சொல்லும் பொழுது சுந்தரருடைய அப்பா அம்மா செய்திருக்கிறாங்களா என்று சொன்னால் அருணையார் ஐயா அந்த கட்டுரையில் இதுதான் சொல்றார். வழி வழி அடிமை செய்யும் என்று சொல்வது அந்த அடிமை தொழில் என்று சொன்னால் சரியை தொண்டு, கைத்தொண்டு செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படி தவம் செய்து தன்னுடைய தவத்தினால தான் சுந்தரரை பெற்றெடுக்கிறார்கள். இதே ஞானசம்பந்தருக்கு சொல்லும் பொழுது மரபு இரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் என்று சொல்லுவார் சேக்கிழார். அப்படிப்பட்ட தொண்டு செய்யக்கூடிய வேதியர் குலத்துள் தோன்றி, அந்த வேதியர் என்று சொன்னால் சிவமறையவர் ஆதிசைவர்.
தோன்றி மேம்படு சடையனாருக்கு, உயர்ந்த சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை, ஏதம்னா குற்றம், குற்றமற்ற கற்புடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய இசைஞானியாருக்கு தீதகன்று உலகமுய்ய திருவவதாரம் செய்தார். இசைஞானியாருக்கு பிறக்கிறார். தீதகன்று என்று சொன்னால் உலகமே வந்து தீமை நீங்கி நன்மை பெறுவதற்கு, அந்த நன்மை என்று சொன்னால் கூட நமக்கு தெரியும். நன்மைன்னு சொன்னால் பொதுவான நன்மை, இன்னொன்று நன்மை என்றால் வீடு பேறு. வள்ளுவர் நற்றால் சொல்றார் இல்லையா, கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் என்றால் அந்த நன்மை என்பது வீடு பேர். வீடு பேறு தருவதற்காக, ஏன் வீடு பேறு தருவதற்காகன்னு சொன்னால் மறுபடியும் பொருத்தி பார்க்கணும். இவர் திருத்தொண்டு தொகை பாடுகிறார், அதனால தான் வந்து திருவந்தாதி வருது, திருத்தொண்டர் புராணம் வருது. இவருடைய சேக்கிழார் சொல்லும் பொழுது சொல்றார் இல்லையா, புற இருள் நீக்குவதற்கு கதிரவன் இருக்கிறார், அகையிருள் போனோமா அப்ப நீங்க திருத்தொண்டர் புராணம் தான் உங்களுக்கு துணை செய்யுதுன்னு. ஏன்னு சொன்னா, இதை நம்ம படிச்சிட்டோம்னு சொன்னா, படிச்சிட்டோம்னு சொல்றதை விட உணர்ந்தோம் கொஞ்சம் பெருமானுடைய அருளால, பெருமானே படிக்கும் போதே அப்படிதான் படிக்கணும். நம்ம படிக்கணும் என்பது இல்லாம உங்களுடைய அருளால் சேக்கிழாருடைய திருவடிகளையும் வணங்கி எமக்கு வந்து நான் புரிந்துக்கணும் பெருமானே, அதுக்கு நீங்க தான் அருள் செய்யணும் என்று சொல்லி நாயன்மாருடைய வரலாற்றை பார்த்தோம்னா, ஏன் அகையிருள் போகுதுன்னு சொன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை என்ற ஒரு உணர்வு வந்துடும். அப்படி உண்மையா வந்துடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அகையிருள் போய் பெருமானுடைய அருள் பெற்று வீடு பேரு போலாம். ஆமா, அது மாதிரி. சரி, அது இருக்கட்டும். என்ன சொல்றாருன்னா, தீதகன்று உலகம் உய்ய திருவாவதாரம் செய்தார். இந்த எல்லாவற்றுக்கும் மூலமாக அடியாருடைய பெருமை சொல்வதற்காக அவர் அவதாரம் செய்தார் சொல்லிட்டு அந்த மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மை என்பதுதான் மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் என்று சொல்வது 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டுல. இதன் சிறப்பு கருதியே மாணிக்க வாசகர் திருவம்பாவையில சொல்றார். என்ன, எங்கள் பெருமான் உங்கையில் பிள்ளை பாட்டு உங்களுக்கு தெரியும். எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்று பாடுறார். முதல்லே வந்து சொல்லிட்டார் 9வது பாட்டிலேயே, கணவன் வந்து எங்களுக்கு அமையணும்னு சொல்லும் பொழுது 9வது பாட்டு, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கேயே சொல்லிட்டார் தானே. அங்க உடன்பாட்டில் சொன்னார். இங்க கடைசியா வரும்பொழுது உன் அடியார் தாழ் பணிவோம் சொன்னது உடன்பாடு. இங்க எதிர்மறை அப்படி சொல்றாருன்னா, உன்னுடைய அடியார்கள் இல்லைன்னா திருமணம் செய்துக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. ஏன் அப்படி இருக்கணும் அவங்க என்று சொன்னால், அவரை திருமணம் செய்து கொண்டால்தான் எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்பது சாத்தியமாகும். 2 பேரும் வந்து சைவத்தில் இருந்தால் தானே வந்து அவங்க பணி செய்ய முடியும். அவர் வேற ஏதோ ஒரு மாறுபாடுடைய சமயத்தவராக இருந்தா கணவனுடைய சொல்ல வந்து எதிர்த்து பேசக்கூடாது. அது அறம் கிடையாது, இல்லறம் கிடையாது. அப்போ கணவனுடைய வழிபடு தெய்வமாக இருக்கிறாங்கன்னா இவங்களை வழிபட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம எங்க சிவப்பணி செய்வது? அப்போ உனக்கே நான் ஆளாக இருக்கணும்னு சொன்னா உன்னுடைய அடியவர் தான் எங்களுக்கு கணவராக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்நிலையில் உள்ள அடியார்களுக்கு ஒருவர் மாட்டு ஒருவருக்கு காதல் பிறத்திற்கு வாயிலாக நிற்பது அவருக்கு சிவபெருமானிடத்துள்ள அன்பே என்பதும். இது வந்து அருணையாருடைய வரிகள். அதை நான் சுருக்கமாக எழுதலாம் நினைச்சேன். அதில் ரொம்ப ஒன்று அருமையாக இருக்கு. என்னன்னா, இப்படி திருமணம் செய்து கொள்றவங்க என்ன அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க? எத்தனை பவுன் போடுறேன்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குதா, பொண்ணுக்கு வசதி இருக்குதான்லாம் பார்க்க மாட்டாங்களா? என்ன முக்கியமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்களா? அவருக்கு சிவபெருமான் இடத்துல அன்பு இருக்குதா, இவளுக்கு சிவபெருமான் இடத்துல அன்பு இருக்குதா என்று தான் பார்ப்பார்கள் சொல்லிட்டு அடுத்து எழுதுறாரு பாருங்க. அன்பே என்பதும் மெய் நிறைந்த அழகும் கை நிறைந்த பொருளும் முதலாயினவெல்லாம் அதன் பின்னிடத்தவாம். காசு முக்கியம், அழகு முக்கியம்னு விரும்புறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அப்புறம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்பதும் நன்கு விளங்கும். இதனை நம்பியாரூருடைய வரலாற்றில் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் ரொம்ப சுவையான இடம். அதுதான் முதல் பாட்டில் நான் சொன்னேன் இல்லையா, புராணம் வரும்பொழுது பார்த்துக்கலாம் என்று. அதுதான் அந்த இடம். அதை நம்ம தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பின்னால் பார்ப்போம் என்று சொல்லி, அந்த நற்குடி பிறப்பு ஞானம் பெறுவதற்கு வாயிலாக அமைவது என்பதை சிவஞான போதத்தில் மிகவும் முக்கியமான நூற்பா, 8வது நூற்பா இருக்கு இல்லையா, குருவனுடைய வரவு, ஐம்புல வேடரின்
அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமே. அந்த தவத்தினில் உணர்த்த அப்புறம் விட்டு அப்படின்னு சொல்றது, அந்த தவம் என்று சொன்னால் என்ன? மெய்கண்டார் சொல்லும்பொழுது சொல்றார் பாருங்க. அதுதான் முதல் அதிகாரத்தினுடைய அந்த சூத்திரத்தினுடைய விளக்கமா முதல் அதிகாரத்தில் வருது. அது எழுதியிருக்கும். தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு அப்படின்னு சொல்றார். என்ன? சிவபெருமானுக்கு தவம் செய்தவர்கள், அந்த தவம் என்று சொன்னால் தவம்னா பொதுவாக ஏதோ விரதம் அப்படிலாம் இல்லாமல் சரியை கிரியை, அதெல்லாம் தான் சரியை கிரியை யோகம் தான் தவம். அப்படி சிவபெருமானிடத்தில் தவம் செய்திருந்தால் நீங்கள் சொர்க்கமோ நரகமோ போக மாட்டோம். என்னங்க ரொம்ப போச்சு, சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா என்று சொன்னால், சொர்க்கம் எல்லாம் ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டாங்க அடியார்கள் என்று சொல்லி ஞானசம்பந்தர் சொல்றார். கொன்றை தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருளளவே, ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்களாம் சொர்க்கத்தெல்லாம். அதை விட பெரிய இன்பம் பெருமானை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இங்கே வருதுன்னு சொன்னா, சொர்க்கத்தில் போய் எங்க அவங்கன்னா ஊர்வசி ரம்பையுடைய ஆடலா பார்த்துட்டு இருக்க போறாங்க. அதனால அப்ப அவங்க எங்க இருப்பாங்க என்று சொன்னால், தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து இருப்பார்கள். அந்த தவலோகம் என்று சொல்வதுதான் சிவலோகம். சிவலோகத்தை சார்ந்து இருப்பாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா, ஏதோ கொஞ்சம் இந்த வினையினுடைய வாசம் இருக்கும் இல்லையா, அதை நீக்குவதற்காக பவம் செய்து உலகத்திலே தோன்றி பற்றறுப்பாராக, அந்த பற்றியும் நீங்கி தவம் செய்த நற்சார்பில் உதித்து. அதுதான் முக்கியம். தவம் செய்த நற்சார்புன்னு சொன்னா, எந்த குலத்திலே அல்லது பெற்றோர்கள் வழி வழி அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதிப்பார்கள். யாருன்னு சொன்னா, சுந்தரர் போன்ற அருளாளர்கள், மாணிக்கவாசகர் போன்ற அருளாளர்கள். அப்படி உதித்து என்ன செய்வாங்களாம்? ஞானத்தை நன்னுதலை, பெருமானுடைய ஞானம் என்பது சேக்கிரார் சொல்றார் இல்லையா, ஞானமாவது ஈசன்பால் அன்பே, பெருமானிடத்தில் அந்த அன்பு வரும் என்று சொல்லிதான் ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ். சூழ் என்று சொன்னால் வினை, அவருடைய அந்த அவங்களுடைய அந்த வினை காரணமாக சொல்லுமாம் கண்டு என்று சொல்றார். அதான் சிவஞான போதத்தினுடைய அந்த விளக்கம். சித்தியார்ல வாழ்வெனும் மையில் விட்டுலாம் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்றார். என்ன? நரர்பயில் தேயம் தன்னில், முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பாட்டு படிச்சிடறேன் நான். நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியந்தான் ஆகும் தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் பரசமயங்கள் சேரா பாக்கியம் பண்ணுனாதே. என்ன சொல்றார்? எவ்வளோ ஒரு தவம் இருக்கணும் சைவ சமயத்தை வருவதற்கு, படிப்பதற்கு, இது போன்ற நூல்களை கேட்பதற்கு, படிப்பதற்குன்னு சொன்னா, முதல்ல சொல்றார் பாருங்க, நரர்பயில் தேயம் தன்னில், மனிதனாக வருவதே பெரிய அரிது அரிது, மானிடராக பிறத்தல் அரிது என்பது போல நரருடைய அந்த தேயத்திலே வருவதே அரிது. முதல்ல அதுவே கஷ்டம். 84,100,000 யோனி பேதம், அதில் மனிதனா பிறந்துட்ட. சரி, நான்மறை பயிலா நாட்டில், 4 மறைகளுடைய அந்த ஒரு ஆன்மீக பூமி இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டில் பிறந்துட்டா என்ன பண்ணுறது? ஏதோ சண்டையாக இருக்குது, போராக நடந்துட்டு இருக்கு, அந்த நாட்டில் போய் நம்ம பிறந்துட்டோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறது? நம்ம திருமுறையாக படிக்க முடியும்? உயிர் தப்பி ஒரு வேளை உணவுக்காக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அவர் சொல்கிறார், நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியந்தான் ஆகும். அதெல்லாம் நம்ம அதிலெல்லாம் தப்பிச்சு போய் இங்கே பிறக்கிறதே பெரிய புண்ணியம். அடுத்து சொல்கிறார், தரையினில் கீழே விட்டு தவம் செய்த சாதியில். என்னன்னா கீழைனா என்னன்னா, பெருமானை எண்ணாத அந்த ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு இதில் போகாமல் பெருமானை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம்னு சொன்னால் அதன்தான் தவம் செய் சாதி. அதில் பரசமயங்கள் செல்லா, ஏதோ ஒரு இறைவனை வழிபடாமல் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த ஒரு தவம் வந்தால் அந்த பாக்கியம் பண்ணுனாதே. எவ்வளவு பெரியது பாக்கியம் அது என்று சொல்லி அவர் சொல்றார். அந்த பாக்கியம்தான், அந்த தவம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இருக்கு. ஏன்னா சுந்தரர் எவ்வளோ, அவர் வர்றதே அருளால் வராருன்னு பார்க்கிறோம். அப்போ அவருடைய அப்பா அம்மா எவ்வளோ தவமுடையவர்களாக இருப்பாங்க. அதனால தான் வேதியர் குலத்துள் தோன்றின்னு சொல்றார். இந்த வேதியர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதிசைவர்கள், சிவபிராமணர், சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவங்க. இவங்க அந்த 4ஆம் பக்கத்தை பாருங்க, விளக்கத்தை. இவர்கள் சிவபெருமானது 5 திருமுகங்களில் இன்றும் வந்தவர்கள், பெருமானுடைய திருமுகத்திலிருந்து வந்தவங்க.
அந்த மரபு கௌசிகர், காசிபர், அகத்தியர், பரத்வாசர், கௌதமர் என்ற 5 கோத்திரங்களை கொண்டவர்கள். இப்போ கூட நீங்க ஆதிசைவர்கள் சிவாச்சாரியாரா இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த 5ல ஏதோ ஒரு கோத்திரம் சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த மரபுல வரவங்க. ஏன்னு சொன்னா நாங்க திருவொத்தூர் போயிருந்தோம், ஒரு முறை குளித்தலையாரோட போயிருந்தோம். அப்ப அவர் வந்து அவரு எல்லாம் இதுல வேதங்கள் அதெல்லாம் நுட்பமா அவருக்கு இது பண்ணும்பொழுது அந்த சிவாச்சாரியாரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு இது 5ல தானே ஏதோ ஒன்று வரும், ஆதிசைவரா அப்படின்னு கேட்டுட்டு என்ன இதில் வரும்னு உடனே அவர் இந்த 5ல ஏதோ சொன்னார், ஒன்று சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் அப்புறம் திருமுறையெல்லாம் பாடி தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அது மாதிரி அவர் அந்த மரபில் வந்து வருவாங்க, அந்த கோத்திரத்தில் வருவாங்க. அடுத்து இவ்வைவரும் யாரு, இந்த கௌசிகர், காசிபர் சொன்னோம் இல்லையா, 5வரும் பிரம்மபுத்திரர்கள் அல்லர். பிரம்மனுடைய புத்திராக சொல்லக்கூடிய 5 பேர் கிடையாது. இவங்க யாருன்னு சொல்றார், சிவமரபினர், சிவமரபை சார்ந்தவர்கள். அதனாலதான் பெருமானுடைய திருமுகத்திலிருந்து வந்தவர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்து பிரம்மன் வழி தோன்றியவர்களே தக்கயாகத்தில் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டும் தார்காவனத்து இருடிகள் வழி வந்து இறைவனால் தண்டிக்கப்பட்டும் வருபவர்கள். அதாவது தார்காவனத்து ரிஷிகர்களா இருந்து சிவாவராதம் செய்து பெருமானால் தண்டிக்கப்பட்டது. தக்கயாகத்துக்கு போய் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டதெல்லாம் யாருன்னு சொன்னா அங்க போன ரிஷிலாம் இந்த 5 பேர் கிடையாது, இவங்க வேற அவங்க வேற என்று சொல்றாங்க. அந்த ஆதிசைவ மரபுல இருக்கக்கூடிய மூலமா இருக்கக்கூடிய அவங்க 5 பேர் வந்து இவர்கள் வேற என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க, இவங்க சிவவேதியர்கள் இது போன்ற சிவாபராதங்களுக்கு உட்படாராய் இறைவனை ஆன்மார்த்தமாகவும் பரார்த்தமாகவும் வழிபட்டு வருவர். இவங்க எந்த ஒரு குற்றச் செயலிலும் ஈடுபடாமல் ஆன்மார்த்தம் என்று சொன்னால் பெருமானை வந்து இல்லத்தில் வழிபடுவதோ சிவபூஜை செய்வதோ முறையா செய்கிறாங்களே அது ஆன்மார்த்தம். பரார்த்தம் என்று சொன்னால் உலக நன்மை வேண்டி திருக்கோயிலிலே வந்து வழிபாடு செய்வது அது பரார்த்தம். அப்படி வந்து வழிபடுவாங்களாம். அதோட வந்து இது வந்து சீக்கியர் எழுதுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன சொல்றோம், சிவாச்சாரியார்கள் என்று சொல்றோம். சித்தாந்த தெளிவியல்ல அருணையார் வந்து எழுதியிருக்கிறார். அந்த சிவாச்சாரியார்கள் என்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க வைதிக முறைப்படி உபநயனமும் சிவாகம முறைப்படி சமயம் விசேடம் நிர்வாணம் 3 சொல்றாரு பாருங்க. அதாவது பிறந்தாலே வந்து அவர் வந்து சிவாச்சாரியார்கள் கிடையாது, அந்த குறிப்பில் தான் அவர் எழுதுறார். அந்த ஒழுக்கங்கள்ல வந்து இருக்கும். அதுதான் இன்னைக்கு வேற அவர் சொன்னார், அந்த பாட்டு தான் சொன்னார் திருமந்திரத்தில். அவர் பிறந்துட்டா மட்டும் போகாம அந்த ஒழுக்கங்களை அனுஷ்டிக்கணும் என்பதற்காக தான் உபநயனம் பெற்றிருக்கணும். உபநயனம் பெறும்பொழுது அது வைதிக முறை, வேத நெறி. அதோடு இல்லாம சிவாகமத்தினுடைய முறைப்படி சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சையும் பெற்று ஆச்சாரியர்களாக அவங்க வந்து இருப்பாங்க. ஆச்சார அபிஷேகம் செய்து கொண்டு சமய குருமார்களாய் விளங்குபவர்கள் அவங்க தான் சிவாச்சாரியார்கள், ஆதிசைவர்கள். இவங்க சிவாகமங்களின் வழி தம் இல்லங்களில் ஆன்மார்த்தமாகவும் சிவாலயங்களில் பரார்த்தமாகவும் பூஜை செய்பவர்கள். அவங்க வந்து உபதேசம் வந்து பெற்றது, காயத்ரி உபதேசம் செய்து அவங்க உபநயனம் செய்து கொண்டிருந்தாலும் வீட்டில் வந்து ஆன்மார்த்தமாக வழிபடுவதும் சரி, பரார்த்தமாக வழிபடுவதும் சரி, ஆகம முறைப்படி தான் பூஜை செய்வார்கள் என்று சொல்லி 2மே உலகியலும் அப்படி இருக்கும். அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆகம நெறியும் உணர்ந்து கொண்டு பூஜை செய்பவர்கள் அவங்க தான் யாருன்னு சொன்னால் திருக்கோயிலுடைய அந்த திருவிழாக்கள்லாம் நடத்தி நித்திய நைமித்தியம்னு சொல்லுவாங்க, தின பூஜையும் செய்வாங்க. சிறப்பான ஒரு விழா போன்றவற்றையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய ஆதிசைவ மரபினர் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த சிவவேதியனுடைய செய்தி. ஏதமில் கற்பு என்பதை நம்ம வந்து சொல்லிட்டோம். தீதகன்று உலகம் உய்ய, அந்த உலகம் என்பது ஆகு பெயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அது சின்ன இலக்கணம் தான். ஆகு பெயர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ கிரிக்கெட் நடக்குது என்று சொன்னால் இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னா இந்தியாவை வெற்றி பெற்றது, இந்திய அணியில் விளையாடிய வீரர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆகு பெயர். உலகம் உய்ய என்று சொன்னால் இந்த உலகம் உய்வதற்காக உலகில் உள்ள உயிர்கள் உய்யும் பொருட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அவதாரம் செய்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் அவருடைய மரபு. அதுக்காக இது வந்து எழுதுனேன். அப்போ நாம் ஏதோ வந்து படிக்கிறோம் என்று சொன்னால் இந்த சைவத்துக்கு வரோம் அல்லது திருக்கோவிலுக்கு போகிறோம்னு சொன்னால் பெற்றோர்கள் நமக்கு தெரியறது முக்கியம். அந்த முன்னோர்களுடைய தவம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இதான் போல இருக்கு. அன்னையும் பிறாவும் முன்னறி தெய்வம், அவங்களுடைய தவம் அவளுக்கு முன்னோருடைய தவம், அப்படியே அப்படி இந்த வாழையடி வாழைன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தால் தான் வந்து இங்கே வந்து பிறக்க முடியும், இதெல்லாம் வந்து படிக்க முடியும் என்று சொன்னால் ஏதோ நம்ம செய்த தவத்தினால நம்ம உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதனுடைய நெறி பிழறாமல் பெருமானுடைய அருளால் வந்து தொடர்ந்து இதெல்லாம்
படித்து முடிச்சிடலாம். படித்து வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த இதில் இருக்கணும். ஓ, இது பக்கத்துக்காக. சரி சரி சரி. 4வது பாட்டு, ஏன்னா அந்த குறிப்பு அப்புறம் 4வது பாட்டை மட்டும் படித்து நம்ம முடிச்சிருவோம் இன்னைக்கு. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூர் என்றே நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில். பாட்டே தெளிவாக புரியுது. அப்படி அவதாரம் செய்த அந்த குழந்தைக்கு சுந்தரருக்கு என்ன பண்ணுறாங்க, பெற்றோர் வந்து நம்பி ஆரூரர் என்று அவருக்கு பெயர் வைக்கிறாங்க. ஆரூரர் என்று சொன்னால் அதான் அவருடைய பெயராக வைக்கிறாங்க. அவங்களுடைய மரபிற்குரிய பெயர் தான் நம்பி. நம்பினா பொதுவாக வந்து ஆடவர்களே சிறந்தவன் அப்படின்னு பொருள் தமிழில். அந்த மரபில், ஆதிசைவ மரபில் கொஞ்சம் சிறந்து இருக்கக்கூடியவர்கள் நம்பி. இப்போ நம்பாண்டார் நம்பி என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் வந்து சிறந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அதுதான் நம்பி ஆரூரர் என்று அவருக்கு பெயர் வைக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவரா, தவத்தினால் மிக்கோர் போற்றும் என்று சொன்னால் நம்ம முதல்ல திருமலை சரக்கத்தில் பார்த்தோம். உபமன்யு முனிவர் வந்து அவரை வழிபடுகிறார். சிவனை தவிர யாரையும் வழிபடாதவர், அவரே வழிபடுறாரு சொன்னால் அதுதான் தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமம் சாத்துகிறார்கள். அவருக்கு வந்து அடுத்து என்னென்னு சொன்னால் ஐம்படை சதங்கைலாம் வந்து அந்த குழந்தையினுடைய காப்புக்காக. ஐம்படை வந்து திருமாலினுடைய கருவிகள் என்னென்னா சங்கு சக்கரம் வாள் தண்டு வில் இவையெல்லாம் பொறிக்கப்பட்ட ஆபரணத்தை மார்பிலை வந்து அணிவாங்க. அதுதான் வந்து ஐம்படை சதங்கைலாம் சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி என்றால் அதுவும் வந்து இந்த குழந்தைக்கு அறையிலே கட்டக்கூடிய அரண்யான் போன்ற அந்த இதெல்லாம் செய்து செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டு நாளில். அப்படி இருக்கும்பொழுது ஜம்முன்னு குழந்தை வந்து என்ன பண்ணுது, தேர் உருட்டி கொண்டு விளையாடுது. பிள்ளைத்தமிழில் சொல்லும் பொழுது தேர் சிறுதேர் உருட்டுதல் எல்லாம் ஆண்களுடைய அந்த விளையாட்டாக சொல்லுவாங்க. அதுதான் அவர் செய்கிறார். அதுதான் எழுதியிருக்கோம், தேர் உருட்டுதல் என்பது பிள்ளை பருவங்களில் ஆண்களுக்குள்ள விளையாட்டு என்று. அப்புறம் அவருடைய என்ன ஆகுது என்பதை பார்க்கிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த பாடலில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய 4ஆம் பாடலோடு நாம் நிறைவு செய்வோம். இப்படி வாரந்தோறும் தொடர்ந்து திருத்தொண்டர் புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும், இந்த உரையை கேட்க வந்திருந்து இவ்வளவு நேரம் கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.